சர்வ வல்லமுள்ள தேவனே, 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 சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய வல்லமைக்கு உள்ளே அடங்காதது இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, சமுத்திரத்திலும் இல்லை, அதன் ஆழங்களிலும் இல்லை. எல்லாம் உம்முடைய சர்வ வல்லமைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். வானாதி வானங்களும் அது கொள்ளாதபடிக்கு நீர் சிருஷ்டித்திருக்கிற அத்தனை சிருஷ்டிப்புகளும் அதன் சத்துவங்களும், காற்றும் அதன் வீரியமும், புயலும் கடலும் கடலினுடைய கொந்தளிப்பும், அதனுடைய அமைதியும், புயலின் வேகத்தினுடைய தணிவும், அதனுடைய அமைதியும் சாந்தமும், அக்கினியும் அதனுடைய பட்சிக்கிற தன்மையும், மனுஷர் முயற்சி செய்தாலும் அணைக்க முடியாதபடிக்கு தன் வேலையை செய்து பட்சித்து போடுகிற அக்கினி, அதனுடைய வேகத்தையும் வீரியத்தையும் பட்சிக்கக்கூடாதபடிக்கு செயலற்று போக பண்ணி செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இதையெல்லாம் யார் செய்ய முடியும்? நீர் தான் செய்ய முடியும். சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்த தேவனே, நீர் தான் செய்ய முடியும். சர்வ வல்லமை உள்ளவர். ஆறுகளை பின்னிட்டு திரும்பும்படி செய்த தேவனே, இன்று வரைக்கும் மனுஷன் நான் யார் தெரியுமா என்று சொல்கிறான். என் அதிகாரம், என் கண்டுபிடிப்பு, வானத்துக்குள்ளே ஏறிட்டேன், நிலவுக்குள்ளே போயிட்டேன், வானமண்டலங்களை ஆராய்ச்சி செய்கிறேன், சூரியனை ஆராய்ச்சி செய்கிறேன், சந்திரனை ஆராய்ச்சி செய்கிறேன், எல்லாம் செய்கிறாங்க. ஒன்றையும் அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. சூரியனையும் அதனுடைய வல்லமையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. மனுஷனுடைய கட்டுக்குள்ளே, அவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வர முடியல. சந்திரனையும் அதனுடைய ஆதிக்கத்தையும் மனுஷனுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. இவ்வளவு வானத்துக்கு ஏறி சகலவற்றையும் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் புயலினுடைய அகோரத்தை தடுக்க முடியல. வார்த்தையினால், வல்லமையினால், மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிற கருவிகளினால் காற்று எழும்பாதபடிக்கே அடக்க முடியல. கடல் கொந்தளிக்க முடியாதபடி தடுக்க முடியல. டிப்ரெஷன் இந்த பேன்னு சொல்கிறாங்க. காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுது கடலில். அந்த காற்று அழுத்தத்தை உண்டாக்காமல் தடுக்க முடியலை. அது உயர எழும்பி கரையை நோக்கி வருவதை தடுத்து திரும்ப கடலுக்குள்ளே அனுப்ப முடியலை. அவனாலும் முடியலை, அவன் சர்வ சக்தியினால் முடியலை, அவனுடைய பதவியினால் முடியலை, அவன் சேர்த்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தினால் முடியலை, அவன் கண்டுபிடிச்சிருக்கிற கண்டுபிடிப்புகளினால் முடியலை. சுனாமிகளை வராமல் தடுத்து நிறுத்த முடியல. சமீபத்தில் செய்தியில் பார்த்தபடி 30 அடி உயரமும் 60 அடி உயரமும் பூமியை விட்டு உயரம், பூமியினுடைய பரப்பையை மூடிக்கொள்ளத்தக்கதாக
அள்ளி வீசி பூமியின் பரப்பை மூடி அழித்து அள்ளி கொண்டு போய் கடலில் சேர்க்கும்போது அந்த சுனாமி எழும்பாதபடி நெல் எழும்பாதே என்று இதுவரையும் சொல்ல முடியல. அவனுடைய பதவியும் சொல்ல முடியல. அவனுடைய கூட்டம் எத்தனை கூடினாலும் சொல்ல முடியல. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷரும் ஒன்றாக கூடி ஓ என்று கத்தினாலும் வராதே என்றாலும் தடுக்க முடியலை. அவன் சேர்த்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள் தடுக்க முடியல. அவன் சேர்த்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொண்டு போகுது, அவனையும் அள்ளி கொண்டு போகுது. அவன் கட்டி வைத்திருக்கிற வீடு வாசல் எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போகுது. ஒன்றையும் பார்த்து மனுஷன் அழிக்கிறவைகளை பார்த்து அழிக்காத நெல்லுன்னு சொல்ல முடியல, உள்ளடங்கி இரு என்று சொல்ல முடியல. அக்கினியை பார்த்து உன் வல்லமையும் அழிக்கிற தன்மையும் நின்று போ, அடங்கி போ என்று சொல்ல முடியல. அவன் அதை முன்னாலே நின்று சொல்வானானால் அந்த அக்கினி அவனையே பட்சித்து விழுங்கி போடும். இத்தனை குறைவுள்ள மனுஷராகிய நாங்கள் எந்த விதத்திலும் நான் என்றோ நாங்கள் என்றோ, என்னுடையதென்றோ, என் பதவி என்றோ, என் அதிகாரம் என்றோ, நான் சேர்த்து வைத்திருக்கிற பணம் என்றோ, என் ஆஸ்தி என்றோ, என் வீடு வாசல் என்றோ ஒன்றும் மனுஷனை ரட்சிப்பதில்லை. ஒன்றும் மனுஷராகிய எங்களை ரட்சிப்பதில்லை. ஒன்றும் என் மனுஷராகிய எங்களை ரட்சிப்பதில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் ஒருவரே அழிந்து போகிற மனுஷராகிய எங்களை தப்புவித்து காத்து கொண்டிருக்கிறீர். இவைகள் எல்லாம் எங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது நீர் சிருஷ்டித்த மனுஷராகிய நாங்கள், நீர் விரும்பி நமக்கு மனுஷரை நாம் உண்டாக்குவோமாக என்று தீர்மானித்து நீர் சிருஷ்டித்த உம்முடைய மனுஷர், இந்த மனுஷருக்குள்ளே உம்முடைய ஆவியை வைத்து ஜீவ ஆத்துமாவாக என்றென்றும் அழியாதபடிக்கு, மறிக்காதபடிக்கு, வியாதியும் மரணமும் தொடாதபடி, அழிக்காதபடிக்கு வாழ்ந்திருங்கள் என்று ஜீவனாகிய ஜீவ ஆத்துமாவை வைத்து, நீங்கள் என்னுடையவர்கள், நான் உங்களுடையவர்கள், 2 பேரும் ஐக்கியமாய் வாழ்ந்தோமானால் இந்த பூமியிலே நான் சிருஷ்டித்தவைகள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும்னு சொன்னீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் மனுஷனால் சுனாமியை பார்த்து அடக்க முடியாமலும், அக்னியை பார்த்து அழியாதே என்று சொல்ல முடியாமலும், காற்றை பார்த்து வீசி அள்ளி கொண்டு போகாதே என்று சொல்லாமலும் இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தரோட கூட கர்த்தருடைய ஆவியையும் அவருடைய ஜீவனையும் பெற்று கர்த்தரோடு கூட அவன் இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல மனுஷனுக்கு இவைகள் எல்லாம் கீழ்ப்படியும்னு சொன்னீர் ஆண்டவரே. கீழ்ப்படியாத மிருகங்கள், காட்டு மிருகங்கள் கூட கீழ்ப்படியும். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறதுனால, ஜீவ அதிபதி கூட இருக்கிறதுனால, ஜீவ அதிபதியாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் மனுஷனோடு இருக்கிறதுனால, மனுஷனை பார்க்கும் பொழுது சென்ற இயற்கையின் சக்திகளும் மிருகங்களும் ஜீவ அதிபதியாகிய உலகத்தையே சிருஷ்டித்தவர் மனுஷனோடு இருக்கிறதை பார்த்து பயந்து நடுங்கி கிரியை செய்யாமல் அடங்கி போகிறதுனால, சர்வபலமுள்ள தேவனே, மனுஷன் தேவனோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். மனுஷனே நீ தனியாக இருந்து நீ ஜீவிக்க முடியாது. உன்னை ஏமாற்றி உன்னை அழித்து போட்ட சத்ருவாகிய பிசாசானவனோட நீ கைகோத்து நடக்கும் பரியந்தோம் நீ அழிந்து போனாய். உன்னை கைகோத்து கொண்டு இருக்கிறவன் அழிந்து போனவன். அழிந்து போனவனோடு நீ கைகோர்த்து கொண்டிருந்தால் நீ அழிந்து போவாய். அவனுடைய கையை விட்டு உதறி கர்த்தருடைய கையை பிடித்துக்கொள்ள. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஜீவ அதிபதி. அவருக்கு எல்லாம் அடங்கும். அவருக்கு எல்லாம் அடங்கும். வானமும் அடங்கும், பூமியும் அடங்கும், சமுத்திரமும் அடங்கும், காற்றும் அடங்கும், அக்கினியும் அடங்கும், அதில் உள்ளவைகள் அடங்கும், காட்டு பிராணிகள் அடங்கும், ஊரும் பிராணிகள் அடங்கும்.
நாட்டு பிராணிகள் அடங்கும், சகலமும் அடங்குகிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய என்னை பிடித்துக்கொள்ளுன்னு சொன்னீரப்பா. என்னை பிடித்துக்கொள், உன் கரத்தை நீட்டி ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, என்னை பிடித்துக்கொள்ளும். என் கரத்தை உம்மிடத்தில் நீட்டுகிறேன். என்னை பிடித்துக்கொள்ளும், என்னை பிடித்துக்கொள்ளும், என்னை பிடித்துக்கொள்ளும், என்னை பிடித்துக்கொள்ளும். நான் போய் இதுவரையிலும் அழிந்து போனவனை பிடிச்சிட்டு இருந்தேன். அவன் கையை நான் உதறிடுறேன் சுவாமி. நான் உதறி எடுத்தால் தான் நான் வெளியே வர முடியும். அவன் என்னை உதறி விடவே மாட்டான். போகாத போகாதேன்னு பிடிச்சிக்கிட்டே வருவான். அவனுடைய பொல்லாத காரியங்களினாலே தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கிட்டே வருவான். போகாத, உன்னை விட மனசில்லை, உன்னை விட மனசில்லை, உன்னை நான் தொடர்ந்து பிடிப்பேன், நீ போயிடாதேன்னு எங்களை தொடர்ந்து பிடிப்பான். ஆண்டவரே, நாங்கள் தான் அவனை உதறி விடணும், நாங்கள் தான் அவனை உதறி விடணும். எங்கள் கையை பிடித்திருக்கிற அவனை நாங்கள் தான் இயேசுவின் நாமத்தினாலே உதறி விடணும். சர்வ வல்லமுள்ள தேவனே, சத்ருவை அழிக்கிறவரே, சத்ருவாகிய பிசாசானவனை அழித்து போட்டவரே, அவன் கிரியையை அழிக்கிறதற்கு எங்களுக்கு வல்லமையும் ஜீவனையும் உம்முடைய வல்லமையினாலே தரிப்பித்திருக்கிறவரே, நாங்கள் தான் அழிக்கணும்னு சொல்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் தான் அவனை உதறி போடணும். அவன் கரத்தை எங்களுடைய கரத்திலிருந்து உதறி போட்டு எங்கள் கரத்தை சர்வ வல்லவரே நீர் பிடித்துக்கொள்ளும். மன்னிக்கிறவரே நீர் பிடித்துக்கொள்ளும். ஜீவ அதிபதியே பிடித்துக்கொள்ளும். சர்வாங்கத்தில் சுகமளிக்கிறவரே பிடித்துக்கொள்ளும். சுகமளிக்கிறவரே பிடித்துக்கொள்ளும். மன்னித்து மறக்கிறவரே பிடித்துக்கொள்ளும். ஜீவனாக ஜீவ அதிபதியாக எங்களுக்குள்ளே இருக்கிறவரே பிடித்துக்கொள்ளும். கரத்தை நீட்டி சொல்லாமா கர்த்தர்கிட்ட, எங்கள் கரத்தை பிடித்துக்கொள்ளும் ஜீவனுள்ள அதிபதியே, எங்கள் கரத்தை நீர் பிடித்துக்கொள்ளும் ஜீவ அதிபதியே. கரத்தை நம்ம வலது கரத்தை நீட்டுவோம், கர்த்தரை நோக்கி நீட்டுவோம். வலது கரத்தை உயர்த்துவோம், கர்த்தரை நோக்கி உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வலது கரத்தை உம்மை நோக்கி உயர்த்துகிறோம் சுவாமி. ஜீவ அதிபதியே எங்கள் கரத்தை பிடித்துக்கொள்ளும். பரிசுத்தரே எங்கள் கரத்தை பிடித்துக்கொள்ளும். மன்னிக்கிறவரே எங்களை பிடித்துக்கொள்ளும். உம்முடைய இரத்தத்தினாலே நிரப்பி இருக்கிறவரே எங்கள் கரத்தை பிடித்துக்கொள்ளும். வல்லமையினாலே நிரப்பி இருக்கிறவரே உம்முடைய கரத்தை, எங்களுடைய கரத்தை உம்முடைய கரத்தில் பிடித்துக்கொள்ளும். உம்முடைய வல்லமை என்ற போது சத்ருவாகிய பிசாசானவனே அவன் கொண்டு வந்திருக்கிற கிரியைகளையும் அழிக்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறவரே எங்கள் கரத்தை பிடித்துக்கொள்ளும். எங்கள் கரத்தை பிடித்துக்கொள்ளும். சர்வ வல்லமை உள்ளவரே எங்கள் கரத்தை பிடித்துக்கொள்ளும். எங்கள் கரத்தை பிடித்து கொண்டீரானால் உம்முடைய கரத்திலிருந்து ஜீவன் எங்களுக்குள்ளே புறப்பட்டு வரும். எங்களை ஜீவனினாலே நிரப்பும். உம்முடைய கரத்திலிருந்து ஆரோக்கியம் எங்களுக்குள்ளே வரும். ஆரோக்கியத்தினாலே நிரப்பும். உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்து கொண்டால் உம்முடைய கரத்திலிருந்து மன்னிப்பு எங்களுக்கு வரும். உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டால், நீர் எங்கள் கரத்தை பிடித்து கொண்டால் உம்முடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார், நிரப்பும். எங்கள் கையை உயர்த்தி கர்த்தருக்கு நோக்கி பிடிங்க. கொஞ்ச நேரம் கூட பிடிக்க முடியாவிட்டால் எப்படி வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய கரத்தை பிடிப்பீங்க? கரத்தை பிடிங்க, கர்த்தரை பிடிங்க. கர்த்தாவே எங்கள் கரத்தை பிடிங்க, கர்த்தாவே எங்கள் கரத்தை பிடிங்க. ஜீவகாலம் முழுவதும் எங்கள் கரத்தை விடாதபடிக்கு பிடிங்க. இன்றைக்கு நாங்கள் நீட்டி எங்கள் கரத்தை உம்முடைய கரத்தில் கொடுத்துட்டோம். எங்களுக்கு எதிரடியாக இருக்கிற சகல கிரியைகளையும் அழிக்கிறவரே, உம்முடைய கரம் எங்களை பிடித்து கொள்ளுமானால் அதில் வல்லமை, உம்முடைய வல்லமை புறப்பட்டு வந்து எங்களுக்கு எதிரிட்டு வருகிறவர்கள், எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறவர்கள், எங்களுக்கு வர நன்மைகளை தடை செய்கிறவர்கள், எங்களுக்கு விரோதிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், துரோகிகள் அத்தனை பேரையும் உம்முடைய வல்லமை அழிச்சு போடும். வல்லமையுள்ள கரமே எங்களை பிடித்து கொள்வீராக. சர்வ வல்லமுள்ள கரமே எங்களை பிடித்து கொள்வீராக. சர்வ வல்லமுள்ள கரமே எங்களை பிடித்து கொள்வீராக. இன்றைக்கு எங்கள் கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைச்சிட்டோம். இதுவரைக்கும் நாங்கள் பிடிச்சிருந்த கரத்தை விட்டுட்டோம் சுவாமி. அவன் எங்களை அழிக்கிறவன் என்பதை அறியாமல் பிடித்து கொண்டிருந்தோம். மன்னிச்சிடுங்க, 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 மன்னிச்சிடுங்க. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி 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 மன்னிச்சிடுங்க. எங்களை பிடிச்சிக்கங்க ஆண்டவரே.
இன்றைக்கு எங்கள் கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். உம்மை நம்பி கொடுத்துருக்கோம் சுவாமி. நீர் ஏமாற்றாத தேவன். ஜீவகாலம் முழுவதும் உம்முடைய ராஜ்யத்தை பூமியிலே நீர் நிலவும் பரியந்தமும் எங்கள் கரத்தை விடாத பற்றி கொள்வீராக. எங்கள் கரத்தை விடாமல் பற்றி கொள்வீராக. எங்கள் கரத்தை விடாமல் பற்றி கொள்வீராக. எங்கள் கரத்தை விடாமல் எங்களை பிடித்து கொள்வீராக. எங்கள் கரத்தை விடாமல் பிடித்து கொள்வீராக. எங்கள் கரத்தை விடாமல் பிடித்து கொள்வீராக. எங்கள் கரத்தை விடாமல் பிடித்து கொள்வீராக. சர்வ வல்லமை உள்ளவரே, எங்கள் கரத்தை விடாமல் பிடித்து கொண்டு எங்களை நீதியின் பாதையிலே நடத்துவீராக. 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 தேங்க்யூ ஜீசஸ். நீர் பிடித்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். கைகளை கீழே போடலாம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் கரத்தை பிடித்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கரத்தை பிடித்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வழிகளிலிருந்து நாங்கள் திரும்பி உம்மிடத்தில் வந்து எங்கள் கரத்தை நீட்டினோம். பிடிச்சிக்கோங்க ஆண்டவரேன்னு சொன்னோம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலை எங்களை தள்ளிடுச்சு. இப்படி கர்த்தருடைய கரத்தை பிடிக்கிறத விட்டு சாத்தானுடைய கரத்தை பிடிக்கும்படி தள்ளிடுச்சு அப்படின்னு நாங்கள் சொன்னோன்னா அது பொய்யராக இருப்போம் சுவாமி. அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறீரு. அந்த சூழ்நிலையிலேருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளணுன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் சுவாமி. நீர் தப்பித்து கொள்ளணும்னு தான் விரும்புகிறீர். எதை கொண்டு தப்பித்து கொள்ள முடியும்? உம்முடைய நாமத்தை கொண்டு தப்பித்து கொள்ள முடியும். இயேசுவே, இந்த சூழ்நிலை என்னை அழிக்க வருகிறது. இந்த சூழ்நிலை அழிந்து போவதாக. என்னை நெருங்காதபடிக்கு, என்னை அணுகாதபடிக்கு, என் சமூகத்துக்கு வராதபடி, என் வாசஸ்தலத்துக்கு வராதபடி, என் எல்லைக்கு வராதபடி அழிச்சு போடுங்க. இயேசுவே 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 அழிச்சு போடுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, தெரிந்தே செய்த தப்பிதங்கள் ஏதோ 1-2 தெரியாமல் செய்துட்ருப்போம். எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தினாலே மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவே உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக்குவீராக. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி உம்முடைய பிள்ளைகளாக்குவீராக. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து 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 உம்முடைய பிள்ளைகளாக்குவீராக. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நோக்கி கூப்பிட்டோம். நீர் பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கினீரே. உம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தினீரே. ஜீவகாலம் முழுவதும் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ஜீவகாலம் முழுவதும் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ஜீவகாலம் முழுவதும் உண்மையிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ஜீவகாலம் முழுவதும் உண்மையிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ஜீவகாலம் முழுவதும் உண்மையிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. நிலைத்திருக்க
ஜீவகாலம் முழுவதும் உண்மையிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவே ஜீவகாலம் முழுவதும் உண்மையிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. உங்கள் பூரண கிருபை எங்கள் பேரில் நிலைத்திருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு இருந்து வழி நடத்தினீர், ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் உம்முடைய ஆகாரத்தை பிட்டு எங்களுக்கு தாரோம். அந்த அப்பத்தை நீர் எங்களுக்கு பிட்டு நாங்கள் புசித்து அது எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, ஜீவன், உயிர் சகலமும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்திருக்கிற எங்கள் சரீரத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஜீவ சரீரமாக மாற்றி ஜீவ சரீரத்துக்குள்ளே ஜீவ ஆவியானவர் வாசமாயிருந்து ஜீவ வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருந்து ஜீவனுள்ளவருடைய ஆலயங்களாக எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. ஜீவ ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் அழிக்கும், சகல சாபத்தை நிர்மூலமாக்கும். ஜீவ ரத்தமாகிய இயேசுவின் ரத்தம் சகல வியாதிகளை அழிக்கும், சகல விதமான மரணங்களை அழிக்கும், சுகத்தை கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும், உயிரை கொடுக்கும், வாழ வைக்கும். கர்த்தர் வரும் பரியந்தம் ஜீவனுள்ள தேவனின் ஆலயங்களாகவும் தேவனுக்கு சாட்சிகளாகவும் வாழும்படி செய்யும். செய்யும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே. ஆகையினாலே ஆவியானவரே வாரும், நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. உம்முடைய ஆவியானவரே நேர் உம்முடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே மூடி பாதுகாத்து ஆவியானவர் நிரப்பி ஆவியானவர் பேசுவீராக. நாங்கள் கேட்டு புதுப்பிக்கப்பட்டு உயிரடைய செய்து பலப்படுத்தப்பட்டு ஸ்திரப்படுத்தப்பட்டு சீர்படுத்தப்பட்டு உம்மாலே நிலைநிறுத்தப்பட்டு உம்மோடு வாழ்ந்து வளம் பெற நாங்கள் எங்களுக்கும் எங்கள் வீட்டாருக்கும் எங்கள் சமுதாயத்துக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உம்முடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாக, அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக வாழ கிருபை செய்வீராக. இந்த எல்லா விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதம் பணிந்து கேட்கிறோம் பிதாவே, செய்வீராக. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னோடும் எங்களோடும் இருந்து பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவராகிய உம்மையும் மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினதுக்கு அனுபவிச்சிங்களா? ஆமாம்.
இந்த ஆவியானவரை அனுபவிக்கிறத அவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். நம்ம எங்கேயும் போய் கடையில் வாங்க முடியாது, ஆவியானவரை வாங்க முடியாது, இயேசு கிறிஸ்துவை வாங்க முடியாது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வாங்க முடியாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எந்த கடையிலையும் போய் வாங்க முடியாது. கடையில் விற்பாங்க, அவர்கிட்ட தான் இருக்கு. நம்ம வாழறதுக்காக அவர் நமக்கு கொடுக்குறாரு. அந்த பாக்கியத்தில் நாம் நிலைச்சிருப்போம். சரி, இப்போ நீங்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறீங்கன்னுட்டு போன வாரத்தில் கர்த்தர் செய்தி கொடுக்கும்போது சில கருவிகளை உங்களுக்கு கொடுத்தாங்க. கருவினா பட்டயங்கள். பட்டயங்கள், பட்டயம்னா என்னது? பட்டயம்னா என்னது? நீள கத்தி. அதாவது நம்ம கேட்டிருப்போம் அல்லது டிவியில் பார்த்துருப்போம். யார் அவங்களுக்கு பேர் என்ன? நீங்கள் பட்டயம் எடுத்து சண்டை போட போகிறீங்களா? போட மாட்டீங்க. ஆமாம், சிலர் இருக்கிறாங்க அந்த பட்டயத்தை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. டிவியில் பார்க்குறோம், சில ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் அதை வச்சுக்கிட்டு தரையில் கிருன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஞாபகம் வந்துடுச்சு, ரவுடித்தனம் பண்ணுகிற பிள்ளைகள், அநியாயம் பண்ணுகிற பிள்ளைகள், ரவுடித்தனம் பண்ணுகிற பிள்ளைங்க. அந்த கத்தியை எடுத்துகிட்டு போனேன்னா மனுஷன் பயப்படுவான், கிட்ட வரவே பயப்படுவான். ஆமாம், அது உலக பிரகாரமான மனுஷர் உபயோகிக்கிற பட்டயம். அதை பார்த்து மனுஷன் பயப்படுவான். அது மனுஷனை தீமை செய்கிற பட்டயம். ஆமாவா இல்லையா? மனுஷனை தானே வெட்டும், பயமாக இருக்கும். மனுஷர்கிட்ட போவாங்களா? நல்லா தூங்கிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா வேணால் கழுத்தை ரெண்டாக வெட்டிட்டு போனால் கூட அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. தூங்குறவங்கள தவிர வீழ்ச்சி இருக்கிறவங்க யாரும் அவங்கக்கிட்ட என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. அப்படி தங்களை தப்பிச்சுக்குவாங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு முக்கியமான அநேக பட்டயங்கள் இருக்குது கர்த்தர்கிட்ட. அதில் முக்கியமாக 3 பட்டயத்தை நம்மகிட்ட கொடுத்தாரு. கர்த்தர் கொடுத்த 3 பட்டயம் நம்மக்கிட்ட இருக்குமானா, இந்த பட்டயம் மனுஷனை கொல்லாது, மனுஷன் பார்த்து பயப்பட மாட்டான், சாத்தானும் அவன் சேனையும் பார்த்து பயந்து ஓடுவான். யார் பயப்படணுமோ அவங்க பயப்படவும், யார் தீமை செய்வாங்களோ அவங்க தீமை செய்யாமலும் ஓடும்படிக்கு கர்த்தர் கொடுத்த பட்டயம் அப்படின்னு முக்கியமாக 3 பட்டயம் சொன்னாங்க. ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சு, வெரி குட். அப்போ என்ன அர்த்தம்? 15 நாளாக இந்த பட்டயத்தை தூக்கவும் இல்லை, நினச்சி பார்க்கவும் இல்லை. இங்கேருந்து போகும்போதே பைபிளில் பத்திரமா பட்டயமே இருங்கன்னு சொல்லி மூடிட்டு பைபிளை கொண்டு போய் வச்சுட்டிங்க போல். ஆமாம், உண்மையே சொல்லிட்டேன். பார்த்தீங்களா? அதை பட்டயம் கையில் இருந்தால் தானே உபயோகப்படுத்த முடியும் நம்ம. பாருங்கள், இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம். அதாவது உங்களுக்கு அது யோசிக்கும் போது எப்படி இருக்குமோ தெரியல, ஆனால் அது கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாரு. அது அது ஆப்டுன்னா தகுதியானது, அது சரியானது. இன்றைக்கி காலையில் குளிக்க போகிறேன் பாத்ரூம்குள்ளே. செருப்பு வெளியே தானே இருக்கணும் பாத்ரூம்லேருந்து. பாத்ரூம்லேருந்து செருப்பு வெளியே இருக்குது. நான் உள்ளே போனேன், கதவை அடைச்சிட்டேன். பாத்ரூம்குள்ளே இருந்து என்ன ஒன்று வரவே இருக்குது. என்னவா இருக்கும்? பல்லியாக இருக்கும், கரப்பாம்பூச்சியாக இருக்கும். சரி, ஒரு கரப்பாம்பூச்சி எனக்கு முன்னாலேயே அப்படி வீரங்காட்டிட்டு வீரங்காட்டிட்டு நிற்கிது. அது வீரங்காட்டி நிற்கிறத என்னைக்காவது பார்த்துருக்குறீங்களா? நீ என்ன பண்ணிவிடுவ? என்ன கேளுங்க, ஒரு நேரம் நிற்கும் அது உங்கள் முன்னால். அது உங்களுக்கு அதை அடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சாதனம் ஒன்றும் இல்லைன்னா தான் வீரங்காட்டிட்டு அப்படி நிற்கும். அது நினச்சிருக்கோம், நான் உள்ளே போகும்போது காலில் ஒன்றையும் காணுமேன்னு.
காலில் என்ன இருக்கும் சாதாரணமாக? செப்பல் இருக்கும். அந்த செப்பல் இருந்தால் அதுக்கு என்ன தெரியும்? ஆஹா, இதில் என்னை கொன்னுடுவா, மனுஷனாக இருந்தாலும் இதில் கொன்னுடுவான், இவன் கொன்னுடுவா அப்படின்னு பார்த்த மாத்திரத்தில் ஓடி போய் என்ன செய்திருக்கோம்? ஒளிஞ்சிருக்கோம். ஒளிஞ்சிருக்குமா ஒளிஞ்சிருக்காதா? இது என்ன புது கதையா? நமக்கு அனுபவம் தானே இது. ஆமாம். அப்படிப்பட்ட இந்த கரப்பாம்பூச்சி அது ஓடாமல் என்னை பார்த்துட்டு, இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு என்னை பார்க்குது. அசையாமல் இப்படி நின்று பார்க்குது. இப்போ நான் எப்படி அடிப்பேன்? அதை எப்படி கொல்லுவேன்? என் வெத்துக்காலில் மிதிக்க முடியுமா அதை? சிலர் வெத்துக்காலில் மிதிச்சிருவாங்களாம். வெரி குட், பரவாயில்ல, காயமானாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி வரைக்கும் வெத்துக்காலில் அதை மிதிச்சதில்லை. ஆகையினால வெத்துக்காலில் மிதித்தா தப்பி ஓடிடும். ஏன் தப்பி ஓடிடும்னு ஒன்று நினைப்பேன்னா, நம்ம பாதம் சமமாக இருக்காது. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் குழிஞ்சி இருக்கும். அந்த குழிஞ்ச இடத்துல இருந்தேன்னா தப்பிச்சு ஓடி போயிடும். ஆகையினால குதிக்காலை வச்சாதான் மிதிக்க முடியும். அது நம்ம குதிக்காலை தூக்கி தலை மேலே வைக்கிற வரைக்கும் அது அப்படியே வீரம் காட்டிட்டு நிற்குமா? ஓடிடும். அப்போ தான் நினச்சேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த கரப்பாம்பூச்சி இன்னைக்கு இது என்ன நோக்கி இப்போ அப்படியே பார்க்குது. அது சாதாரணமாக ஓடுமே பயந்து என்னை பார்த்தா. இப்படி இருக்கேன். உன் காலில் ஒன்றும் இல்லை, அதை மிதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதை அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் உங்கள்கிட்ட என்ன இல்லை, சாதனம் இல்லை. அதுக்கு செப்பல், நம்ம போடுற செப்பல் பட்டயம், நீ கையில் வச்சுருக்கிற பட்டயம் நம்ம போடுற காலில் போடுற செப்பல். அப்போ அது பார்க்குது, உன் காலில் பட்டயம் இல்லாத வந்திருக்கா, இவன் என்ன பண்ண போகிறா என்ன? பட்டயம் இல்லாமல் வந்திருக்கிறா, இவன் என்ன பண்ண போகிறா? என்னை கொல்லவா போகிறா? ஒன்றுமில்லை அப்படின்னு பார்க்குது மகளேன்னாரு கர்த்தர். அதனால்தான் எனக்கு புரிஞ்சுது. இல்லாட்டா எனக்கு எப்படி புரியும்? அது நிற்குமா அது வரைக்கும்? என் காலில் தான் ஊற்றிருப்பேன் வெந்நீரை. என் கால் தான் பொத்து போயிருக்கோம். அது பஞ்சா பறந்து போயிட்டுருக்கோம். போயிருக்குமா? போயிருக்காதா? போயிட்டுருக்கு. ஆமாம். அப்போ நான் என்னையே காயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வழி அது. அதனால் அந்த ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கல. அருமையாக சொன்னார். எந்த இடத்துல எந்த விதத்தில் சத்ருவாகிய பிசாசானவன் வருவானோ தெரியாது. எப்பொழுதும் பிசாசானவனையும் அவனுடைய கிரியைகளையும் அழிக்கக்கூடிய பட்டயத்தை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருக்கணும். கரப்பாம்பூச்சி இது பரவாயில்ல, இப்போ ஓடிப்போனால் இன்னொரு நேரம் வரும். அந்த நேரம் நம்ம கால் கீழே தான் அகப்படும், இது செத்து போகும். சாத்தானை தவற விட்டிங்கன்னா, சாத்தான் கொண்டு வருகிற தப்பிதங்களையும் ஆலோசனைகளையும் நீங்கள் அழிக்காமல் தவற விட்டுட்டிங்கன்னா, அவன் உயிரோடு இருந்துக்கிட்டு உங்களையும் உங்களை சேர்ந்தவங்களையும் அழிச்சிட்டு தான் இருப்பான், தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பான். ஆகையினாலே என்றைக்குமே இந்த பட்டயத்தை நீங்கள் உங்களை விட்டு எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் கொடுக்குற இந்த பட்டயம் நனையவும் நனையாது, கரை பிடிக்கவும் கரை பிடிக்காது, உடஞ்சும் போகாது. அதை போட்டுக்கிட்டே நம்ம அந்த பட்டயத்தை வச்சுக்கிட்டு எப்படி குளிக்கிறதுன்னு நம்ம நினைக்கவும் வேண்டியதில்லை. அது தண்ணியில் நனையவும் நனையாது. குளித்தாலும் அந்த பட்டயம் நமக்குள்ளே தான் இருக்கும், நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த பட்டயம் ஜீவனுள்ள கால பரியந்தமும் உங்களுக்குள்ளே தரித்து கொண்டு இருங்க. அது இல்லாமல் ஒரு நேரம் கூட இருக்காதீங்க அப்படின்னு சொன்னார். எங்கே சொல்கிறாரு இன்றைக்கி இதை? எனக்கு
எந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு, எதை குறித்து நான் இப்போ சொல்லிகிட்டே வரேன். கரப்பாம்பூச்சி. எங்கே பார்த்தேன் கரப்பாம்பூச்சை? அப்போ யார் பேசுகிறா? எந்த இடத்துல பேசுகிறாரு? நம்ம மனசு இடம் கொடுத்ததானா எல்லா இடத்துலையும் பேசுவார். நீ வெளியே வா குளிச்சுட்டு அப்போ தான் நான் பேசுவேன்னு கர்த்தர் சொல்கிறதில்ல. சதா பேசி நம்மை வழி நடத்துகிற தேவன். வெளியே வர்றதுக்குள்ளே நீ என் பாதத்தில் இருப்பியா? அதுக்குள்ளே 4 பேர் கூப்பிடுவாங்க, அவங்களோட பேசிட்டு போவியா? எந்த நேரத்துலேயும் கர்த்தர் நம்மோட பேசுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கார். 2வது, எந்த இடத்துலையும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் கண்கள் பார்த்துட்ருக்குது. அவருக்கு மறைவாக நம்ம இருக்கிறோம். நம்ம செய்கிறது அவருக்கு தெரியாது. அவருக்கு எங்கே இருக்குது என் மேலே அக்கறை பார்க்க போகிறாரு. அவர் வானலோகத்தில் இருக்கிறாரு, பூமியில் என்னை எங்கே பார்க்க போகிறாரு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவருடைய கண்கள் பார்க்காதது ஒன்றுமே கிடையாது. என் உட்காருதலையும், என் எழுந்திருக்குதலையும், என் நினைவுகளையும், நான் படுக்கிறதையும், நான் எழும்புகிறதையும், நான் வேலைக்கு போகிறதையும், மனுஷரோட சம்பாஷிக்கிறதையும், சகலவற்றையும் பார்க்கிற தேவனாக இருக்கிறாரு. இந்த தேவன் என்னை பார்க்குறவர் எதுக்காக பார்த்துட்ருக்கிறாரு? வேடிக்கையா? ஆமாம். நாங்கள் பாம்பேயில் குடியிருந்த போது சனிக்கிழமை ஆனால் ஒரு வேடிக்கை காட்டுறவங்க வருவாங்க. அது செக்டராக இருக்கும். செக்டர்னால் அப்படியே 4 மாடி 4 மாடி 4 மாடியாக வீடுகள் அப்படியே ரோஸாக கட்டியிருக்கோம். பெரிய காம்பவுண்ட் அது. சனிக்கிழமை ஆன உடனே டட 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 டடான்னு ஒரு அந்த மேளம் சத்தம் கேட்கும். எல்லோரும் என்ன பண்ணணும்? ஜன்னல் வழியாக என்ன தான் நடக்குதுன்னு அங்கே பார்க்கணும். அங்கே என்னென்னா ஒரு குடுகுடுப்பக்காரன் இருப்பான், குரங்காட்டியாகவும் இருப்பான், ஒரு குரங்கும் இருக்கும், ஒரு ஹஸ்பண்டும் மனைவியும் இருப்பாங்க, ஒரு பொண்ணும் இருக்கும், சின்ன பொண்ணு, ஒரு 5-6 வயசு உள்ள ஒரு பொண்ணு இருக்கும். அந்த கரையில் ஒரு கம்பம் வச்சுன்னு ஊனி இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு கம்பம் ஊனி இருப்பாங்க. இடையில ஒரே ஒரு கயிறு தான் போகும். இந்த கயிறில் அந்த குரங்கும் நடந்து வேடிக்கை காட்டும். சோமர் சால்ட், அதாவது குட்டிக்கரணம் போடும். ஒத்த கையில் தொங்கும், காலில் தொங்கும், வாலில் தொங்கும், வாழை சுருட்டிக்கிட்டு தொங்கும். ஒரு வளையத்தில் வந்து நெருப்பு எரியும், அதுக்குள்ளே நுழைஞ்சு ஓடி போய் வரும். இந்த குரங்கு முடிஞ்ச உடனே அவங்க வளர்க்குற அவங்க பிள்ளையாக தான் இருக்கும் அந்த ஒரு பொண்ணு. அது வந்து என்ன செய்யும்? அதே மாதிரி அந்த ஒத்த கயிறில் நடந்து வரும். ஐயோ இது விழுந்துருமோ என்னன்னு தெரியலையேன்னு நமக்கு அந்த அந்த நுழைவாயிலிருந்து இந்த நுழைவாயில் வரைக்கும் இருக்கிற இன்னும் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த அளவில் அது நடந்து வரும். அது கையில் ஒரு கம்பு கொடுத்துருப்பாங்க, ஒரு நல்ல மூங்கில். அதை இப்படி வச்சுக்கிட்டே இப்படி வரும். அது என்ன பண்ணுது? அப்படி சாஞ்சா இப்படி பேலன்ஸ் பண்ணுது, இப்படி சாஞ்சா அது பேலன்ஸ் பண்ணுது, விழாதபடிக்கு அது நடக்குது. இதை எல்லா வீட்டில் இருந்தும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் பார்ப்பாங்க. வேடிக்கை பார்த்துட்டு என்ன செய்வாங்க? இப்போ மேலே 4வது மாடியில் நாங்கள் இருக்கிறோம். என்ன வேணுமோ அது வந்து அவங்க காசு சம்பாதிக்க தானே வராங்க. காசு, நோட்டு, காயின்னு, நாணயமாக இருக்கிறத என்ன செய்வாங்க? ஜன்னல்லேருந்து வீசி அங்கே போட்டுருவாங்க. அங்கே ஒரு ஷீட்டு வச்சுருப்பாங்க, அந்த ஷீட்டில் போய் விழற மாதிரி அதில் போட்டுருவாங்க. அப்போ அந்த எல்லாம் காட்டி கொஞ்சம் பாடி கொஞ்சம் அப்புறம் பூமியில் டான்ஸ் பண்ணி பூமியில் இந்த குரங்கெல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஒரு 1 மணி நேரம் ப்ரோக்ராம் அது முடிச்சுட்டு போயிடுவாங்க. சனிக்கிழமை ஆனால் இந்த கேளிக்கை காட்சி இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம். நம்ம பார்த்து என்ன பண்ணோம்? அந்த குரங்குக்கு விடுதலை வாங்கி கொடுத்தோமா? இல்லையே, பயமாக இருக்குது. குரங்காட்டி பிடிச்சி வச்சுருக்கிறான், அதை விட்டுருப்பா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விடுதலை வாங்கி கொடுத்தோமா? செய்ய முடியுமா? முடியாது.
உன் வேலையை பார்த்துட்டு போகணுமா அவன். உன் பொண்ணு ஏன் இப்படி இருக்கிற, அது தவறி விழுந்துருச்சானா கை கால் மண்டை உடஞ்சி போனால் செத்து போயிடுமே அப்படின்னா, அதுக்கெல்லாம் பக்குவமாக தான் நாங்கள் பண்ணுறோம், உன் வேலையை பார்த்துட்டு போகணுமா. பொண்ணுக்காவது விடுதலை வாங்கி தருவோமா, குரங்குக்காவது தர முடியுமா. பொழைச்சிட்டு போ, நீ எப்படி பிழைக்கிறியோ அப்படி பொழைச்சிட்டு போ அப்படின்னு விட்டுருவோம். அப்படி தான் விட்டோம். எத்தனை வருஷம் அங்கே அவங்க வந்துட்டு இருந்தாங்களோ அத்தனை வருஷமாக அவங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க, செய்திருப்பாங்க. எல்லோரும் நீ பழைச்சிப்போ அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்களும் கூட பழைச்சிப்போ அப்படின்னு தான் விட்டுருப்போம். எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, மற்றவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியல. ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ செய்கிற தப்பிலே இருந்து அழிஞ்சுப்போ. நீ சுகவீனமாக இருக்கிறியா, உனக்கு சுகம் கொடுக்க மாட்டேன் அப்படியே செத்துப்போ. வியாதியில் இருக்கிறியா, மரணப்படுக்கையில் இருக்கிறியா, செத்துப்போ. அவனு விடுறதுக்காக அழிஞ்சு போகிறதுக்காக நம்மளை பார்த்துட்டு இல்லை. அவர் பார்க்குற பார்வை, நமது பேரில் வச்சிருக்கிற பார்வை, நாம் பிழைக்கணும். ஆமாம், கால் சரிக்கு விழுந்து செத்து போகக்கூடாது, இடறி விழுந்து செத்து போயிடக்கூடாது, தப்பிதம் நேரிட்டு செத்து போயிடக்கூடாது. மரணத்துக்கு தப்பு வைக்கிற தேவன், அந்த மரணத்துக்கு தப்பு வைக்கிற தேவன் பார்த்து 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 கண்மணியாக பார்த்துட்டு பேசுகிறத கேட்குறதுக்கு நம்ம செவிகளையும், உள்ளத்தில் ஒரு செவி இருக்குது, வெளியில் கேட்குற சத்தத்துக்கு இந்த செவி, கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்க உள்ளத்துக்குள்ளே ஒரு செவி, அதில் இங்கே நல்லா கேட்கும். இப்போ இவ்வளோ நேரம் கர்த்தர் என்கிட்ட அங்கே பேசினாருன்னா அப்போ அது உள்ளத்தில் இருக்க செவி கேட்டிருக்குதில்ல. அப்போ கேட்டுக்கிட்டே நான் என்ன செய்திருப்பேன், என்னுடைய வேலையை நான் செய்துட்டு இருந்திருப்பேன். கர்த்தருடைய கண்கள் என்னை இடைவிடாமல் பார்க்குதுன்னா வேடிக்கை பார்க்காது. என்னை பார்க்குற கர்த்தருடைய கண்கள் என்னை ரட்சிக்கிறதற்காக பார்க்குது. என் பிள்ளைங்களை ரட்சிக்கணும், என் பிள்ளைங்களை காப்பாற்றணும், என் பிள்ளைங்க அழிஞ்சு போயிடக்கூடாது, என் பிள்ளைங்களை விடுவிக்கணும், என் பிள்ளைங்களை மரணத்திலேருந்து விடுவிச்சு காக்கணும், சத்துருக்களை அவங்களுக்கு தடை பண்ணிகிட்ருக்கிறத எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து கொடுக்கணும், நன்மை செய்யணும், ரட்சிக்கவும் விடுவிக்கவும் தேவனுடைய கண்கள் என் மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்கள் என்னை நோக்கி 24 மணி நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறது. என்னை ரட்சிக்கவும், சொல்வோம் சத்தமா, ரட்சிக்கவும். என்ன யார் இங்கே காற்றுல இருக்கிறேன்னா நான்? அப்போ இங்கே தானே இருக்கேன். அப்போ சொன்ன என்ன, எதுக்கு கை வச்சிருக்காரு கொடுத்துருக்காரு கர்த்தர்? என்னை ரட்சிக்கவும், என்னை காக்கவும், என்னை நடத்தவும், எனக்கு நன்மை செய்யவும். கர்த்தருடைய கண்கள் என் மேலே சதா காலமும் ஜீவனுள்ள பரியந்தமும் பதிந்திருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. நன்மையான விளைச்சலை எனக்கு கொடுக்க ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த தேவன் என்னுடைய தேவன், நான் அவருடைய பிள்ளை. இந்த தேவன் என்னுடைய தேவன், இந்த தேவன் என்னுடைய தேவன். நானும் என்னுடையவர்களோ தேவனுடைய ஜனம். ஆமேன். இந்த உறவு முறையில் வாழறதுக்காக தான் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே வச்சுருக்குது. நம்ம மேலே வச்சு நம்மளை பாதுகாத்துட்ருக்கிறாரு. இந்த உறவு முறையில் இருந்தால் தான்
நம்ம இடத்துல பேசிகிட்டே வராரு இல்லையா, ஒரு வசனத்தில், ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் நம்ம இடத்துல பேசிகிட்டே வராரு. என்ன பகுதியில் பேசிகிட்டே வராரு? சூப்பரில் சூப்பர். அப்போ ஒரு நாள் கூட என்ன செய்யலை, நம்ம வீட்டில் எடுத்து படிக்கலை. வசனம் மனப்பாடமாக தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இல்லாத இடத்துல போய் தேடினா என்ன பிரயோஜனம்? சாப்பாடு கிச்சனில் இருக்கும், குளிக்கிற பாத்ரூமில் போய் சாப்பாடு தேடினா எப்படி கிடைக்கும்? தண்ணி தான் கிடைக்கும். இருக்கிற இடத்துல தானே தேடணும். அதுதான் என்ன வருஷம் முடிய போகுது. ஆடே சுவாமி, இன்னும் அடுத்த வாரம், இந்த வாரம் முடிவில் அடுத்த மாதம் தொடங்க போகுது. 10 மாதம் முடிக்கிறோம் கர்த்தருடைய சுத்த கிருபையில். இந்த ஒரு வசனத்தை 10 மாதமாக பேசிட்டு வராரு. இப்போ இந்த மண்டை அதில் மனசில் வைக்கலைன்னா இந்த மண்டையில் என்ன இருக்கும்? அதை என்ன பண்ணணும்? எடுத்துடணும். தேவ வசனம் உள்ளே இருந்தால், தேவ வசனத்தில் ஜீவன் இருக்குது, ஆவியானவர் இருக்கிறாரு, இயேசுவின் நாமம் இருக்குது, இயேசுவின் ரத்தம் இருக்குது, சுகம் இருக்குது, செல்வம் இருக்குது, தேவையானது எல்லாம் வசனத்தில் இருக்குது. அது இங்கே இல்லைன்னா இதில் ஒன்று கூட இருக்காது. அப்போ மனசில் வச்சுக்கணும்ல, அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு. இது ஒன்று கூட உனக்கு இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக சகலமும் உனக்குள்ளே தங்கி இருக்கிறதுக்கு, உனக்கு சுகம் வேணுமா? தேவவசனத்தை வை. பயமாக இருக்குதா? அதை நீங்கணுமா? தேவவசனத்தை சொல்ல. நான் பயப்படுகிற நாளில் யாரை நம்புவேன்? கர்த்தரை நம்புவேன். எனக்கு சுகம் கொடுக்கிற தேவனே, நானே உன் பரிகாரி என்று சொன்ன தேவனே, எனக்கு சுகம் கொடுங்க. இந்த வசனம் இருந்தால் தானே சுகம் கிடைக்கும். இப்போ இந்த வசனமெல்லாம் எனக்குள்ளே இருந்தால் தான் நான் அவரால் அப்படியே மூடி காக்கப்பட்டுருக்கிறேன். அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இருந்தோன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்ப்பாங்களா? இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்களா? மேலே கீழே சுற்றி யாருமே பார்க்க முடியாது. இருக்கிறவங்க தீமை செய்ய வரணுன்னாலும் வர முடியாது. இப்படி அவருடைய செட்டைகளின் மறைவில் அப்படி மூடிக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கும்போது அதை தான் அந்த வசனம் சொல்லுது நமக்கு. ஆமேன், 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 ஆமேன். அப்போ மூடி காத்துக்கொள்கிற வசனத்தை தான் நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாரு. என்ன பகுதி அது? உபாகமம் 33 வாசியம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமேன். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அநாதி தேவன் எங்கே இருந்தார், எப்படி இருந்தார், எப்படி இப்போ எக்ஸிஸ்டன்ஸ், அவருடைய நிலைவரம் நிலைத்திருக்கிற நிலைப்பு எப்படி இருக்குது யாருக்கும் தெரியாது. ஜபத்தில் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வந்தார்ல, வானத்துக்கு ஏறவும் சந்திரனுக்குள்ளே போகவும் சூரியன் என்ன பண்ணுதுன்னு பார்க்கவும் மனுஷன் முயற்சி பண்ணுறான், கோடி கோடியாக செலவு பண்ணுறான். இன்றைக்கி வரைக்கும் ஒன்று கூட கண்டுபிடிக்கல. இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்யலை? ஒன்று கூட கண்டுபிடிக்கல. சூரியனில் ஏற்படுகிற மாற்றமும் சந்திரனில் ஏற்படுகிற மாற்றத்தையும் அவங்களால சரிப்படுத்தவும் முடியலை. அவங்க இத்தனோண்டு அவங்கக்கிட்ட இருக்கிற அறிவியும் பலனும் ஞானமும் இத்தனோண்டு,
அவ்வளோ பெரிய உலகம் இருக்கிற அளவுக்கு இருக்கிற சூரியனையும் சந்திரனையும் சரிப்படுத்த முடியுமா? முடியாது இல்லை? உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. புயல் வருது, புயலே வராத என்னை யாருன்னு நினச்சின்னு இருக்கிறேன் சொல்ல முடியுமா? புயலை பார்த்து மனுஷன் என்ன நினச்சிட்ருக்கிறான்? நான் யார், என் பதவி என்ன, என் அதிகாரம் என்ன, என்னுடைய பணம் என்ன, நான் சேர்த்து வச்சுருக்கிறது என்ன, என் வீடு என்ன, என் வாசல் என்ன, என் சொத்து என்ன, என்னை யாருன்னு நினச்சிட்ருக்கிறேன்னு. இன்னைக்கு வரைக்கும் காற்றை பார்த்து நீ புயலாக எழும்பி எங்களை சேதப்படுத்தாதன்னு சொல்கிறதுக்கு உனக்கு முடியல. அது அடிச்சிட்டு போயிடுது. கடலில் எழும்புகிற தாழ்வு மண்டலத்தை எழும்பாதேன்னு சொல்ல முடியல, அது ஒன்று அடிச்சிட்டு போயிடுது. ஆனால் மனுஷனால் முடியாததுன்னு நீ நினைக்கலையே, அதுதானே கர்த்தர் பேசுகிறாரு. என்னால் என்ன செய்ய முடியாது, நீ பாரு நான் என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன்னா சொல்லையா? மனுஷன் சொல்கிறான்னா சொல்லலையா? சொல்கிறான். என்னால் என்ன செய்ய முடியும்னு பாரு. நான் இதை கட்டிடுவேன், நான் அதை தாண்டிடுவேன், இந்த கோபுரத்தை கட்டிடுவேன், இதை பிளந்துருவேன்னு சொல்லுவான். அஸ்திபாரம் போடுறதுக்கு தோன்றதுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்காது? ஒரு ஈட்டியும் இருக்காது, ஒரு கடப்பாரையும் இருக்காது. எங்கேருந்து தோண்டுவான்? நீ தோன்றதை பார்க்க கர்த்தர் வருவார். அவர் பார்க்க வந்தாலே நீ பண்ணுற காரியங்களை பார்த்து அதை தாறுமாறு ஆக்கினா அதில் உனக்கு மூளையே சிதறி போயிடும். நீ என்ன பண்ணுறன்னே தெரியாது, உன் பேரே உனக்கு தெரியாது போயிடும். கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற உன்னுடைய காரியங்கள். தீயை பார்த்து நீ கர்த்தரை அதான் சொல்கிறார், தீயை பார்த்து எரிக்காத, நெல்லு, நான் யார் உனக்கு கட்டளை கொடுக்குறேன் தெரியலையா? உனக்கு நான் கட்டளை கொடுக்குறேன் யாருன்னு. நான் பெரிய இந்த பிரபஞ்சத்துக்கே அதிகாரி. யார்? ஒரு நாட்டுக்கு அதிகாரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பிரபஞ்சத்துக்கே நான் அதிகாரி. தீயே நீ அமைதியாக எரிக்காத, முதல்ல அவனை பட்சித்து போட்டுட்டு தான் மற்ற வேலை பார்க்கும். நீ பிரபஞ்சத்துக்கு அதிகாரியாக இருந்தா என்ன, எதுக்கு அதிகாரியாக இருந்தா என்ன? என் தேவன் என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, நிமிஷத்தில் உன்னை பட்சித்து நிர்மூலமாக்கிடுவேன். ஆக்கி போட்டுட்டு பதில் கூட சொல்லாது, அது அவனுக்கு அழிச்சு போட்டு போயினே இருக்கும். சாம்பல் கூட கிடைக்காதபடிக்கு தாராக்கிட்டு போயிடும். சர்வ வல்லமுள்ள அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அந்த அனாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அந்த அடைக்கலத்துக்குள்ளே இருக்கணும்னா அந்த பரிசுத்தத்துக்குள்ளே தான் இருக்கணும். அசுத்தமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அருமையாக கர்த்தர் சொன்னார் போன வாரம். இப்போ அதை தான் திரும்ப உங்களுக்கு சொல்ல போகிறாரு. சேரும் சாக்கடையிலும் நடந்துட்டு வீட்டுக்குள்ளே நேராக வர முடியுமா? அதுக்கு தான் இங்கே வெளியில் ஒரு டேப்பும் தண்ணியும் இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணணும்? அதில் கழுவிட்டு பாதத்தையும் கழுவி பாதரட்சைகளையும் கழுவி சுத்திகரித்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? உள்ளே வரணும். அப்போ தான் வர முடியும். அனாதி தேவனாகிய இந்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், சகலமும் அவருடைய வல்லமைக்குள்ளே அடங்கியிருக்கிற தேவன் உனக்கு மறைவாக மூடி இருக்கணும்னா நீ சுத்தமாக இருக்கணுமா அசுத்தமாக இருக்கணுமா? அந்த சுத்தம் உனக்கு தேவை என்பதுக்காக தான் தினந்தோறும் இதை பேசிக்கிட்டே இருக்கிறார் நம்மகிட்ட. அப்படி இருந்தால் தான் தேவனே நீ எனக்கு அடைக்கலம், நீ எனக்கு அடைக்கலம், நீ இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குது நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தான் அவருக்குள்ளே இல்லையே, அந்த சுத்தம் இல்லையே. எப்படி செய்வார்? செய்ய மாட்டார் இல்லை? அதுக்கு தான் கர்த்தர் அங்கே சொன்னார் அன்னைக்கு, நீ எனக்குள்ளே இருக்கணும், என் பிள்ளையாக இருக்கணும்னா நான் உனக்கு தேவன், அனாதி தேவன், நான் உனக்கு தேவன்.
நான் எனக்கு உனக்குள்ளே வச்சுட்டு உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். என் நித்திய புயங்கள் வல்லமை இயேசு கிறிஸ்து உனக்கு அஸ்திபாரம். உன்னை யாரும் அசைக்க முடியாது. அவருடைய கையில் இருக்கிற. உனக்கு விரோதமாக யார் வந்தாலும் நான் அவங்கள துரத்துவேன். ஏய் போ அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்வேன். ஒரே ஓட்டம் என்னை பார்த்து தான் ஓடுவாங்க. நீ என்ன பண்ணுவ? அவங்கள முற்றிலுமாக அழிச்சு போடுவேன். அழிச்சு போடுன்னு சொல்வேன். நீ அவருடைய அடைக்கலத்தில் இருந்தால் தான், அவர் பாதுகாப்பில் இருந்தால் தான், அவர் நாமம் உனக்குள்ளே இருந்தால் தான், அவருடைய பரிசுத்தம் உனக்குள்ளே இருந்தால் தான், அவர் உன்னை மூடி பாதுகாத்து கொண்டு உனக்கு எதிரிட்டு வருகிறவர்களை துரத்துவார். அடுத்தது நீ அழிச்சு போடுன்னு அதிகாரத்தையும் பட்டயத்தையும் கொடுத்துருவாராம். அப்போ சத்ருவை அழிக்கிறதுக்கு 3 பட்டயத்தை கொடுத்தாருன்னு சொன்னார். திரும்பி அங்கேயே வரோம். நம்ம 3 பட்டயத்தை கொடுத்தேன்னு சொன்னார். இவ்வளவும் கர்த்தர் ஏன் சொல்லிட்டு வராருன்னா, அதுக்குள்ளே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். இது வரைக்கும் அதை நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணல, நினச்சி பார்க்கல. அந்த பட்டயத்தை பயன்படுத்தவும் இல்லை. ம் 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 ஆ சரி, என்ன பட்டயம் ஞாபகம் வந்துச்சு சொல்லுங்கள். ஐ அப்ரிஷியேட் இட். என்ன பட்டயம்? இயேசுவின் நாமம். அதுதான் 3 முறை சொல்லுங்கன்னு சொன்னாரா? சரி சரி, ஒரு பட்டயம் சொல்லிட்டீங்க, கரெக்டு. சொல்லுமா. அதான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. 3வது பட்டயம் நாமத்துக்கு அப்புறம் நான் படித்த ஸ்கூலில் 1த்துக்கு அப்புறம் 2 தான் படிச்சிருக்கிறேன். 1த்துக்கு அப்புறம் 3 வராதே. எந்த டீச்சரும் எனக்கு 3ன்னு சொல்லி கொடுக்கலையே. வார்த்தை வார்த்தை வந்துருச்சு. அப்போ 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டீச்சரு. 1க்கு அப்புறம் என்ன வருது? 2 வருது. 2க்கு அப்புறம் தான் என்ன வருது? 3 வருது. என்ன பட்டயமா அது? ஆண்டி சொன்னது கரெக்ட் தானே? வார்த்தை சொல்லுங்கள். இப்போ வார்த்தை. சரி, இந்த 3ம் பட்டயம். யாராவது இது 3ம் கத்தின்னா நம்புவாங்களா? அதுதான் கத்தி. யார் அழிக்கிற கத்தி? சாத்தானையும் அவன் கிரியையும் அழிக்கிற கத்தி. இதுதான் இங்கே இருக்கணும். அப்போ இது இங்கே இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் இங்கே இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இங்கே இருக்கணும். அவர் சொல்லி கொடுத்துருக்க வார்த்தையெல்லாம் அதில் பிரதானமான வார்த்தை என்ன? இதோ சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய வல்லமையை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களை சேதப்படுத்த மாட்டாது. வார்த்தை இருக்குல்ல, அநேக வார்த்தைகளில் இது ஒரு வார்த்தை. இது இருக்கணும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து. நாமம்னா பேர், இயேசு கிறிஸ்து. சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி உயிர் கொடுத்து உயிரோடு வைக்குது. உயிரோடு வைக்குது. சோப்பு என்ன பண்ணோம்? நம்ம உடம்பை சுத்தகரித்து சுத்தமாக்கி தான் விடும். சோப்பு சுத்திகரிச்சுட்டு உயிர் கொடுக்குமா? இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒரு ஹல்லேலூயா வருதா பார் வாயில். அப்படி கட்டப்பட்டு இருக்குதா சாத்தானால தேவனுக்கு ஹல்லேலூயா சொல்லக்கூடாதுன்னு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து உயிரும் ஜீவனையும் கொடுத்து
வாழ வைக்குது. ஜீவ காலம் முழுவதும் வாழ வைக்குது. சோப்பு செய்யாததை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்து. மேன். அப்போ இந்த ரத்தம் இருக்கணும்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகா பரிசுத்தமுள்ள நாமம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மகா 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 பரிசுத்த ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மகா 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 பரிசுத்த வார்த்தையும் வல்லமையும் உள்ளது. அப்போ சொல்கிற இந்த வாய் எப்படி இருக்கணும்? கர்த்தரை மன்னிச்சிட சொல்லலாம். மன்னிச்சிடுங்கன்னு நம்ம கேட்டுட்டோம். நீங்களும் தனி ஜபத்தில் கேட்டுட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். இனிமேல் அதுக்காக தண்டிக்கிறது, அப்படி தண்டிக்கிற தேவன் இல்லை. ஞாபகப்படுத்தி திரும்பவும் அதை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாழுங்கன்னு சொல்கிற தேவன். அதனால தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இல்லாட்டா அவர் நமக்கு சொல்லி கொடுக்க போகிற தேவன் இல்லை. நம்ம நல்லா வாழணும் என்பதற்காக தான் நமக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு. சரியா? இப்போ இந்த 3 பட்டையாக இருக்கணும்னு சொன்னார். இந்த வாய் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு சொன்னார். இந்த வாய் சுத்தமாக இருந்தால் தான் இந்த 3 பட்டயமும் உள்ளே இருக்கும். நம்ம செய்த தப்பிதமான எண்ணம், வார்த்தை, பேசின வார்த்தை எல்லாம் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை உயிர்ப்பித்து வாழ வைக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம் இருந்துக்கிட்டே இருக்கணும். மூளையில் இருந்து, கண்களிலிருந்து, வாயிலிருந்து, வார்த்தையிலிருந்து, சரீரத்திலிருந்து, உள்ளுறுப்பு, வெளியுறுப்பு, கால்கள், பாதம், அடிப்பாதம், மேல் பாதம், விரல்கள் பரியந்தம், நகங்கள் பரியந்தமும் நிலச்சிருக்கணும். அப்படி நிலச்சி இருந்தால் தான், ரத்தம் இருந்தால் தான் பரிசுத்தமாயிட்டே இருப்போம். தேவன்கிட்ட போய் கேட்கும்போது நமக்கு பலன் கிடைக்கும். இல்லாட்டா நம்ம கூப்பிடுற சத்தம் கர்த்தருக்கு கிட்ட போனாலும் கூட பதில் கிடைக்காது, கொஞ்சம் தடையாயிடும். அதனால் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். இயேசுவின் நாமமும் இயேசுவின் வார்த்தையை நம்ம சொல்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஆகையினாலே எனக்கு எதிராக வந்திருக்கிற சபிக்கப்பட்ட சர்ப்பமாகிய பிசாசே, தேளாகிய பிசாசே, சத்ருவாகிய பிசாசை, சாத்தானோ நீயும் எந்த வடிவத்தில் வந்திருக்கிறியோ, சுகவீனமாக இருக்கிறியா, சுகவீனத்தில் வந்திருக்கியா, பலவீனத்தில் வந்திருக்கியா, கால்களில் ஏதாவது பிரச்சனையில் வந்திருக்கிறியா, இருதயத்தில் பிரச்சனையில் வந்திருக்கிறியா, சிந்தையில் பிரச்சனையில் வந்திருக்கிறியா, ஐஸ்வர்யத்தில் பிரச்சனையில் வந்திருக்கிறியா, கடனை அடைக்கக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டு இருக்கிறியா, எங்களுக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யத்தை வரக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டு இருக்கிறாயா, என்னென்ன விதத்தில் நீ வந்தாலும் இது நடக்கக்கூடாதுன்னுட்டு மந்திரம் செய்வினை சூன்யம் செய்து வச்சு அதிலேருந்து வருகிற சாத்தானோ, குட்டி சாத்தானோ, அவனை சேர்ந்த பிசாசுகளும் தடை செய்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் அத்தனை பேரும் இந்த அதிகாரம், வார்த்தை தானே அதிகாரம், சொல்லிட்டோமா இல்லையா? அதன்படி அடுத்த பட்டயம் எடுக்கணும். என்ன பட்டயம்? இயேசு கிறிஸ்து என்ற பட்டயம். அந்த நாமந்தான் பெரிய பட்டயம். இந்த வார்த்தையின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய பட்டயத்தால் எத்தனை பிரச்சனையும், எனக்கு எதிரிட்டு வருகிற அத்தனை பிரச்சனையும் நாசமாகி பாதாளத்தில் கட்டப்பட்டுரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுங்க. எனக்கு எதிரிட்டு வருகிற சகல பிரச்சனைகளாகிய சர்ப்பங்களும் தேள்களும் சத்ருவின் சகல கிரியைகளும் வேரோட நாசமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் வாசஸ்தலத்தை விட்டு வேரோட நாசமாகி பாதாளத்திலே கட்டப்பட்டு இரு என்று கட்டளை கொடுக்கிறேன்.
இப்போ நீங்கள் அதுதான் 3வது பெரிய பட்டயம். அதை வச்சு தான் அவனை அழித்து பாதாளத்துக்கு போங்கன்னு சொல்கிறோம். சாதாரணமாக மனுஷர் சொல்லுவாங்க, பாதாளத்துக்கு போன்னு சொன்னால் அது போயிடுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாசமாகி பாதாளத்தில் போய் அடங்கியிரு, திரும்பி வராதேன்னு நம்ம சொன்னால் அது அப்படியே கீழ்ப்படியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். திடீர்னு நமக்குள்ளேயே சாத்தான் திடீர்னு சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். மற்றவங்களும் சொல்லலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு அந்த அதிகாரத்தில் நமக்கு அதில் கொடுத்துருக்கார், சொல்லியிருக்கார். அவரே சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கார் அதில்? முதல்ல என்ன சொல்கிறாரு? 16ஆம் வசனத்தில் வாசித்த போது, வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை உடையவர்னா சபைகளுக்குரிய தூதர்களை வச்சுருக்காராம் பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு சபை, நம்ம சபையை காத்துக்கிறதுக்கு கூட தேவன் ஒரு தூதனை வச்சுருக்காரு. அவர் தினந்தோறும் ரிப்போர்ட் கொண்டு போய் யாருக்கு கொடுப்பாரு? கர்த்தர்கிட்ட கொடுப்பாரு. நம்ம எந்த லட்சணத்தில் இருக்கோம்? சபையில் உட்காந்துட்டு விழிப்பாக கவனிக்கிறோமா, விழிப்பில்லாத இருக்கோமா, அசட்டையாக இருக்கிறோமா, எங்கேயாவது பிரயாணம் பண்ணிட்டு வரோமா? ஒன்றும் இல்லை. அப்போ அதை கரெக்டாக சொல்வார் இல்லை தூதர், கரெக்டாக போய் சொல்வார் இல்லை. அதுக்குமா அப்போது அதுக்கு கணக்கு வச்ச கர்த்தரும் பார்த்துட்ருக்கிறாருல்ல, அவர் கண்கள் பார்க்குதுன்னு சொன்னால. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குது இல்லை. இன்றைக்குரிய புஸ்தகத்தில் இதெல்லாம் எழுதப்படும் இல்லை நமக்கு. அப்போ நன்மையானதாக தானே எழுதி வச்சுருப்பார். தீமை செய்தோன்னா தீமையில் எழுதுவார், நன்மையானதாக இருந்தால் நன்மை செய்த எழுதுவார். சரி, இப்போது அவருடைய வாயிலிருந்து ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதான். நம்மகிட்ட இருக்கிற கத்தியெல்லாம் ஒரு பக்கம்தான் ஷார்ப்பாக இருக்கும், தீட்டப்பட்டதாக இருக்கும். கர்த்தருடைய வாயிலிருந்து வர்ற பட்டையெல்லாம் 2 பக்கமும் தீட்டப்பட்டு இருக்குதான். ஒன்றையும் விடாது, ஒரு தீமையானதையும் விடாது. மின்னலை போல அக்னினாலே ஆனது அது அவருடைய வாயிலிருந்து வருகிற பட்டயம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இதோ சர்ப்பங்களையும் சொல்லுங்கள் எல்லாரும். இதோ சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. என்று இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆகையினால அத்தனை சத்ருவும், அத்தனை பிசாசுகளும், அத்தனை செய்வினை மந்திரம் சூன்யங்களும் அதற்கு கட்டுப்பட்டு எங்களுக்கு வர நன்மைகளை கட்டவிழ்க்காதபடி தடை செய்கிறவர்களும் இயேசுவின் நாமமாகிய பட்டயம் வேரோடு அழிச்சு போடுது. நம்ம செய்கிறோமோ இல்லையோ, நம்ம வாயில் இருக்குது அந்த பட்டயம். கர்த்தர் நம்மளை பார்த்துட்ருக்கிறாரு. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற இருபுறமும் கருக்குள்ள அக்னிமயமான பட்டயம் அத்தனை தீமை செய்கிற சாத்தானையும் அவன் சேனையும் அழிச்சு போட்டுருவார். அடுத்தது என்ன சொல்கிறாரு? மரித்தேன். ஆமாம் ஐயா, நான் மரித்தேன். எதுக்காக மரித்தேன்? உங்கள் மரணங்களை எல்லாம், உங்கள் மரணம், என் மரணம், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய மரணத்தையும் பிடுங்கி கொண்டு போய் எங்கே கொண்டு போய் போட்டாராம்? பாதாளத்தில் தள்ளி பூட்டி போட்டாராம், திரும்பி வராதபடிக்கு. பூட்டி போட்டு ஜீவனுள்ளவராக உயிர் தெழுந்தாராம்.
ஜீவனுள்ளவராக உயிர்த்தெழுந்து பாதாளத்தையும் பூட்டி திறவுகோலை எடுத்துக்கிட்டாராம். இப்போ ஏசாமியின் கையில் 2 திறவுகோல் இருக்குது. என்ன திறவுகோல் இருக்குது? அந்த வசனத்தில் என்ன படித்தோம்? மரணத்துக்குரிய திறவுகோல், பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன்னு அவர் தான் சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி அவர் தானே சொல்ல முடியும் இல்லையா? அப்போ மரணத்துக்குரிய திறவுகோலும் பாதாளத்துக்குரிய திறவுகோலும் என்கிட்ட தான் இருக்குது. அப்போ இயேசுவின் நாமத்தினாலே நீ போய் பாதாளத்தில் கட்டப்பட்டுரு, திரும்பி வராதே ன்னு நம்ம சொன்னோன்னா அது கீழ்ப்படியுமா? கீழ்ப்படியாதா? இதுதான் நமக்கு சந்தேகத்தை கொடுக்க சாத்தானை மேற்கொண்டு நம்ம ஜெயித்து வாழ்கிறதற்கு வழி. சரியா? ரைட்டு. இப்போ 3 பட்டயங்கள் என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க 3 பட்டயம்: இயேசு கிறிஸ்துவின் நாமம், இரத்தம், வார்த்தை. இன்னொரு முறை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நிறைய பட்டயம் இருக்குது. இந்த பட்டயம் வச்சு நீங்கள் பழிச்சிடுவீங்க. இதை முதல்ல உபயோகப்படுத்துங்கன்னு சொல்கிறார் கர்த்தர். ஒன்றையே உபயோகப்படுத்தாமல் இருந்தால் 10 கொடுத்து உங்கள்கிட்ட என்ன பிரயோஜனமாக இருக்கும்? அது சும்மா இல்லை, விழுந்து கிடக்கும். எடுத்துக்கிறீங்கல்ல? எடுத்து ஆனுதினமும் என்ன செய்யணும்? சொல்லணும். பயன்படுத்துகிறோம். ஆகையினாலே தான் கர்த்தர் சொன்னார், என்னுடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வரைய அநாதி தேவனாகிய நான் உனக்குள்ளே வச்சுக்கிறேன்னா இந்த 3 பட்டயமும் உனக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நீ உள்ளுக்குள்ளே என்னுடைய பாதுகாப்பில் இருக்க முடியும். அப்போ தான் நான் சத்ருவை துரத்தும் போது நீ அழிக்க முடியும். இந்த நாமத்தையும் வார்த்தையும் பட்டயத்தை வச்சு தான் நீ அழிக்க முடியும் அவங்கள. இது இல்லைன்னா நீ எப்படி அழிப்ப? முடியாது இல்லை? இப்போ கரப்பாம்பூச்சி வந்தது, அழிக்க முடிஞ்சுதா? அதுக்குரிய பட்டயம் இல்லை. சாத்தான் பிரச்சனையோடு வரான். அந்த பட்டயம் வாயில் வச்சுருந்தோம் நான் பயன்படுத்தணுன்னா வாய் சுத்தமாக இருக்கணும்ல. அதனால் இதை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்குங்க, இயேசுவின் வார்த்தையினால் மட்டும் வச்சுங்கன்னு சொன்னார். ஆகையினால இது சுத்தமாக இருந்தால் என்னுடைய அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்களான்னா, அநாதி தேவனுடைய அடைக்கலத்தில் நீங்கள் என் பிள்ளைங்களாக இருப்பீங்க. நீங்கள் எதுவாக இருப்பீங்க? என் பிள்ளைங்களாக இருப்பீங்க. அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை நமக்கு சொன்னார். சங்கீதம் 45 ஞாபகம் இருக்கா? எங்கேயோ புஸ்தகத்தில் பைபிளில் இருக்குது சங்கீதம் 45. அது போய் சொல்லி கேட்டுன்னு இருக்கிறீங்களா எங்களை அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, எடுத்துட்டிங்களா? 10ஆம் வசனம். குமார்த்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. ஞாபகம் வந்துச்சா? எப்போ பேசினார் கர்த்தர் இதை? ஞாபகம் வந்ததா? வரல. குமாரத்தியே கேள், கேள், மகளே கேள். ஆணையும் மகள்னு தான் சொல்கிறாரு கர்த்தர், பெண்ணையும் மகள்னு தான் சொல்கிறார். மகனே மகளே கேளு, உன் தகப்பன் வீட்டையும் சொன்னது ஞாபகம் வந்துருச்சுல்ல? தகப்பன் வீட்டையும் அவங்க ஜனத்தையும் அவங்க வழிபடுற காரியங்களையும் அவங்க கடைப்பிடிக்கிற காரியங்களையும் அப்படியே மறந்துரு. அது ஒன்று கூட உனக்குள்ளே இருக்கக்கூடாது.
அது வருத்தமாக தானே இருந்தது அப்போவே, இப்போவும் வருத்தமாக தானே இருக்க. அது தகப்பன் யாருன்னு சொன்னார், அது சொல்லக்கூடாதா? உங்கள் தகப்பன் யாருன்னு சொன்னாரே கர்த்தர், யார் உங்கள் தகப்பன்? அது அவரை மறந்துடுன்னு சொல்வாரா? உன் தகப்பன் வீட்டை மறந்துட்டு என்கிட்ட வான்னு ஏசாமி சொல்கிறாரு. அப்போ யாராக இருக்கிறாரு உங்கள் தகப்பன் யாருன்னு கர்த்தர் சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவா? கட்டையை எடுத்த மண்டையில் பொண்ணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இப்போ அவர் தகப்பன் வீட்டை மறந்தால் தான் நீ என் பிள்ளையாக வர முடியும் தானம்மா சொன்னார். அப்போ உன் தகப்பன் யாருன்றதை சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரியல, அந்த தகப்பனை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இப்போ தான் வந்தது ஞாபகம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் சொன்னார்ல. அப்போது கர்த்தர் எப்படி பார்க்குறாரு? உங்கள் அப்பா யார், உங்கள் தகப்பன் யாருன்னா யாரை பார்க்குறாரு? பிசாசு பார்க்குறாரு. ஏன்னா அவனுடைய சுபாவம், அவனுடைய வார்த்தை, அவன் நடக்கிற விதம், அவன் கொண்டு வருகிற சம்பிரதாயம், இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு ஏசாமி சொல்கிற காரியத்தை செய்யாமல் விட்டிங்கன்னா ஏசாமி பிள்ளையாக நீங்கள் இருக்க முடியாது, சாத்தான் பிள்ளையாக தான் இருக்க முடியும். அவன் என்ன செய்கிறான்? உங்கள் பிதாவாகிய பிசாசானவன் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சை, விருப்பம். பிசாசானவன் உங்களுக்கு அப்பா, தகப்பன். அவன் இச்சைனா விருப்பம். அந்த விருப்பத்தின்படி, அவன் விருப்பத்தின்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவனுடைய விருப்பம் என்னன்னு கொஞ்சமாவது படிக்கலாமா வேணாமா? படிங்க ஆண்டி, மண்டையில் ஏறட்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவைகளில் எது ஒன்று செய்தாலும், ஒன்று செய்தாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது, அனாதி தேவனுடைய அடைக்கலத்தில் இருக்க முடியாது. அப்போ என்னென்ன ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு பாருங்க. விபச்சாரம் நம்ம செய்ய மாட்டோம், செய்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. தேவ வசனத்தையும் வாசிப்பாங்க, கோயிலுக்கும் போவாங்க, இயேசுவையும் தெரியும், இயேசுவின் ரத்தத்தையும் கேட்பாங்க, அதே நேரத்தில் விபச்சாரமும் பண்ணுவாங்க. அதனால் விபச்சாரம்னு சொன்னால் நான் பண்ணலையே, ஏன் கர்த்தர் எனக்கு சொல்கிறாருன்னு எல்லா ஜனங்களுக்கும் சொல்கிறார் கர்த்தர். விபச்சாரம், வேசி மார்க்கம், அசுத்தம், காம விகாரம், எப்பவும் செக்ஸ் வச்சுக்கணும், செக்ஸை பற்றியே நினைக்கிறது, காம விகாரம், விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை உங்களுக்கு தெரியும். பில்லி சூன்யம், மந்திரம், பில்லி சூன்யம், பகை. அவன் எனக்கு விரோதம், இவன் அவனுக்கு விரோதம், அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் சீனமாக போகணும், அந்த பகை. விரோதங்கள், சண்டை, குஸ்திக்கு வந்து நெல், யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம். ஒன்று கையிலையாவது சண்டை போடலாம், இல்லைன்னா எதில் போடலாம்? ஒன்று கையில் சண்டை போடலாம், இல்லாட்டா வாயில் சண்டை போடலாம், நாக்கில் சண்டை போடலாம். இனிமேல் போட மாட்டேங்க. வெரி குட். அப்போது சண்டைகள், பிரிவினைகள், இப்படி பேசுகிறதுனால பிரிவினை உண்டாக்குறது.
ஒரே குடும்பத்தில் பாருங்கள், கணவனும் மனைவியும் பிரிஞ்சிடுவாங்க, தாயும் மகளும் பிரிஞ்சிடுவாங்க, தாயும் மகனும் பிரிஞ்சிடுவாங்க, கணவன் மனைவி பிரிவாங்க, தாய் தகப்பனும் பிள்ளைகளும் பிரிஞ்சிடுவாங்க, அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சிடுவாங்க. எதனால்? இந்த மாதிரி பேசுகிறதுனால, அந்த விரோதமான பேச்சுகள், அதனால் பிரிஞ்சு போகிறாங்க. உன்னால் ஒருத்தர் பிரிஞ்சிட்டாங்கன்னா உனக்குள்ள உன் தகப்பனுடைய சுபாவம் இருக்குது. உன் தகப்பன் யார்? அவன் தான் பிரிக்கிறவன். தேவனிடத்துலேருந்து மனுஷனை பிரிச்சிட்டான்ல, அவன் சுபாவம் இருக்குது. அதனால தான் ஏசாமி சொல்கிறாரு, உன் தகப்பனுடைய வீட்டையும் அவன் சுபாவத்தையும் மறந்துரு. ஆமாம், சரியா? ஓகே, ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் நம்மளை வழி நடத்துகிற விதம். எங்கள் அப்பா வீட்டில் நான் இருக்கும்போது நான் இப்படி தான் வளர்ந்தேன், எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் இப்படி தான் வளர்ந்தேன், நான் இப்படி தான் மாவு அரைப்பேன், நான் இப்படி தான் கூழ் காசுவேன், நான் இப்படி தான் காலையில் எழுந்து குளிப்பேன், நான் இந்த மாதிரி தான் செய்வேன், நான் இப்படி தான் எல்லாம் பண்ணுவேன், நீயும் அப்படி பண்ணு. எங்கள் அப்பா தான் யார்? உங்கள் அப்பா தான் யார்? அது பிசாசாக இருக்கிறானே. அவன் ஆட்சி செய்யும்போது அவன் சொன்னதெல்லாம் செய்தீங்க. அவன் எப்படி குழு காசை சொன்னானோ காசுனீங்க, அவன் எப்படி சாதம் வடிக்க சொன்னானோ அப்படி வடிச்சிங்க, எப்படி குளிக்க சொன்னானோ குளிச்சிங்க, எப்படி மாவுக்கு அரைக்கணும்னு சொன்னானோ அப்படி அரைச்சிங்க. எல்லாமே இப்படி தான் அவன் சொன்னதுபடியே செய்தீங்க. அவன் சூப்பராக ஒன்று சொல்லுவான், தண்ணிக்குள்ளே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வராத சாத்தான் ராத்திரியில் தான் சாத்தானும் பிசாசும் தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுவான்? உட்காந்துருப்பான். அவனுக்கு தண்ணி எதுக்கு வேணும்? நீ தான் வேணும் அவனுக்கு. உனக்குள்ளே வருவானா தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துருப்பானா? நீங்களே யோசித்து பாருங்கள். மனுஷன் தானே சாத்தானுக்கு வேணும், சாத்தானுக்கும் பிசாசுக்கும் வேணும். அவன் மனுஷனை விட்டுட்டு தண்ணியில் போய் உட்காந்துருந்தா அவனுக்கு என்ன உத்தியோகம்? தண்ணி என்ன பண்ணுவான் அவன்? அவனுக்கு தாகமாக எடுக்கும். பிசாசுக்கு தாகமா குளிக்கணுமா? அவன் தான் முற்றிலும் அசுத்தமேச்ச. குளிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? எல்லாம் கர்த்தர் சொன்னதை தேனமா சொல்கிறேன். இங்கே பிரிவினையும் மார்க்க பேதங்கள் தேனமா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் உங்களுக்கும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. சிலர் இப்போ இதை கேட்குறவங்க பண்ண இருப்பாங்க, சொல்லாமல் இருக்கிறாங்க. அவ்வளோதான். நாங்கள் இப்படியெல்லாம் செய்தோம், இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும். அது உங்கள் தகப்பன் அவன் பிசாசு அவன் சொல்லி கொடுத்த வழிகள். இதையெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். இதையும் வச்சுக்கிட்டு எனக்குள்ளே இருக்க முடியாது. நீங்கள் எனக்குள்ளே வாசமாக இருக்கணும்னா இதெல்லாம் விட்டுடணும். அதுதான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். ரொம்ப நாள் ஒரே நிமிஷத்தில் பார்த்திடுவார் கர்த்தர். அது விட்டுல அந்த எண்ணம் வரும்போதே இயேசுவின் நாமத்தினாலே நாசமாகணும் போயினே இருக்க போது. எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டாரு. இது போய் எப்படி விடுறதுன்னா அப்போ நீங்கள் கெட்டியாக பிடிச்சின்னு இருக்கிறீங்க. அதை நீங்கள் ஏன் அதை கெட்டியாக பிடிச்சிட்ருக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினாலே நாசமாகி போனால் அது போயிட போகுது. ஜபத்தில் நம்ம என்ன சொன்னோம்? நான் அவனை கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தேன். என் பிதாவாகிய பிசாசுன்னு ஏசப்பா சொன்னதை பிடிச்சிட்டு இருந்தேன். அவன் கையை நான் விட்டுட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிறேன். கொடுத்தோம்ல கையை கர்த்தர்கிட்ட. அப்போ அவர் நடத்துவார் இல்லை? அப்போ அது போய் கஷ்டமா? நடக்கணும். நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் கர்த்தர் செய்வார். அது நடக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கு தான் நமக்கு பேசுகிறாரு. லகுவாக செய்கிறதுக்கு உதவி செய்வார். இப்போ பாருங்கள் 21 வசனத்தில் பொறாமைகள். எத்தனை பேருக்கு பொறாமை இருக்கும்? ஐயோ பிள்ளைய வச்சு வளர்க்குறாளே, அவங்க மகளை வச்சு வளர்க்குறாரே, அவங்க தாய்க்கு இப்படி பண்ணுறாளே, தகப்பனுக்கு இதை செய்கிறானே, அது பண்ணுறானே. பொறாமை தானே. சில நேரம் பாருங்கள், மருமக்களுக்கு கணவன்மார் தாய் தகப்பனுக்கு செய்கிறதுக்கு பொறாமையாக இருக்கும். சில நேரம் மாமியார் மாமனாருக்கு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செய்கிறதுக்கு மேலே பொறாமையாக இருக்கும். சில நேரம் அண்ணன் தம்பிகளை பாருங்கள், அண்ணனுக்கு செய்தான் எனக்கு செய்யலைன்னுவாங்க. தம்பி அப்படி சொல்லுவான். அண்ணன் சொல்லுவான்,
எனக்கா செய்கிறான், தம்பிக்கு தான் செய்கிறான், அவன் தான் செல்ல பிள்ளை அவங்களுக்கு அப்படின்மா. அதுதான் கர்த்தர் சார் இந்த உலகத்தில் நடக்குது. இது யார் குணம்? அப்போ அவங்க யார் பிள்ளைங்க? அவங்க தகப்பன் யார்? சாத்தா. அதை தான் விட்டுடுங்க. உங்கள் அப்பாவை நினைக்காதீங்க, உங்கள் அப்பா வீட்டை மறந்துடு. உங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கானே, இதையெல்லாம் விட்டுடுங்க. என்கிட்ட அப்படி இல்லை. பரமபிதாவாகிய தேவனிடத்தில் நினைக்கிறாங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த பொறாமை நாசமாவதாக சொல்லிகிட்டே இருந்தால் அது உங்களுக்கு தீமை செய்யாமல் அது அழிஞ்சு போயிடும். அப்புறம் பாருங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள். இதனால் சொத்தை கொடுக்கலன்னு எத்தனை பேர் வெட்டிடுறான்? அப்பாவை வெட்டுறான், அம்மாவை வெட்டுறான், அண்ணனை வெட்டுறான், தம்பியை வெட்டுறான். இவனும் போய் வாழ போகிறதில்ல. அதில் கர்த்தருக்கு தெரியுது எல்லாம். அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிறது தானே நம்ம சொல்கிறோம். ஒருத்தனை வெட்டிடுறான், அவனாவது உட்காந்து அந்த சொத்தை அனுபவிப்பானா? அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. ஆயுசு காலம் வரைக்கும் அங்கே தான் இருப்பான். ஜீவன் முடிஞ்சு போச்சு. அவன் விடுதலை ஆகி வரும்போது என்ன கொஞ்சம் வருஷம் இருப்பான். அவனுக்கும் மறிக்கிற காலம் வரும்ல. அவன் கூடவா எடுத்துகிட்டு போகிறான் அந்த சொத்தை? இங்கே தானே வச்சுட்டுப்பான். அதுக்கப்புறம் போகும்போது எங்கே தான் வச்சுட்டு போவான்? இங்கே தானே வச்சுட்டு போவான். அதுக்கே கொலை பண்ணுற? அதுதான் தகப்பனுடைய குணம். தகப்பன்னா யார்? சாத்தான். உங்களை பெற்ற அப்பா இல்லை, உங்கள் பெற்ற அப்பாவுக்கு கூட தகப்பன் அவன் தான். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு குணம் இருக்கும் உங்களுக்குள்ளே. இப்போ கொண்டாந்து போட்டிருப்பான். அம்மாக்குள்ளவும் அதை தான் கொண்டாந்து போட்டிருப்பான். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனு குலத்துக்கும் சாத்தான் தான் தகப்பன். அப்போ போன வாரம் சரியாய் கவனிக்காமல் எங்கேயோ யார் கையோ பிடிச்சின்னு பிரயாணமாய் போயிட்டோம். புரிய வச்சிட்டோம். சரி. கொலைகள், வெறிகள். வெறி குடிச்சிட்டு சிலவன் வெறியில் பேசுவான். குடிக்காத பேசுகிறவனும் இருக்கிறான். வெறித்தனமாக நடந்து கொள்கிறவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டுமே யாருடைய குணமா? சாத்தானுடைய குணம். இந்த சாத்தானுடைய குணம் வேணாம். தேவன் சொல்கிறதே, உன் தகப்பன்னு சொல்கிறதே யாரை தான் சொல்கிறாரு? சாத்தானை தான். அவனுடைய குணம் இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறத உங்களுக்குள்ளே கொடுத்துட்டான், மனுஷருக்குள்ளே கொடுத்துட்டான். இதை விட்டுடு, மறந்துடு. தகப்பனையும் தகப்பன் வீட்டையும் மறந்துடு. அவன் கொண்டு வந்திருக்கிற இவ்வளவு குணங்களையும் மறந்துடு. அதை விட்டுட்டியானா உனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நெசவு செய்வாங்களாம். போன வாரமே அதுக்கு சொன்னார். விட்டுடுறது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலுக்கு ஒரு நெசவு, ஒரு சேலை நெசவு பண்ணாலும், ஒரு வேட்டியை பண்ணாலும், ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு எது பண்ணாலும் நீள நூலும் இருக்கும், குறுக்கு நூலும் இருக்கும். பார்த்துருக்கீங்களா தறிய? ஆமாம், நீள நூலும் இருக்கும், குறுக்கு நூலும் இருக்கும். இந்த குறுக்கு நூலை இப்படி அடிப்பாங்க, இப்படி போகும். ஷட்டில் இந்த பக்கம் அடிப்பாங்க, இந்த பக்கம் வரும். அதனால் கிட்ட சேர்த்து அதை நெசவு போடுவாங்க. தேவன் விட்டுடுன்னு இப்போ சொன்னார் பார்த்தீங்களா லிஸ்ட்டு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். இது எல்லாவற்றையும் விட்டுட்டோன்னா
அது வந்து நீல நூல். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உடுத்துறாராம். அந்த நீல நூல் எப்படி செய்யப்படணும்னா பொற்சரிகையினாலே செய்யப்பட்டிருக்குதான். எதில் செய்யப்பட்டிருக்குது? ஆமாம். அதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை கீழ்ப்படிஞ்சா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறது குறுக்கு நூல் போகிற இருக்குமா. அந்த குறுக்கு நூலும் தங்க சரிகையினால் வஸ்திரம். அப்போ அந்த தங்க சரிகையில் அப்படியே நெசவு வந்ததானா அந்த சேலை எப்படி இருக்கும்? அந்த வஸ்திரம் எப்படி இருக்கும்? பளபளன்னு மின்னும். கீழ்ப்படிதல், விடுன்று சொல்கிறத விடுகிற கீழ்ப்படிதலும், செய் என்பதை செய்கிற கீழ்ப்படிதலும் ரெண்டுமே கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் என்பதில் 2 வகையாக போயிடுச்சு. விட்டுடுன்னு சொல்கிறது கீழ்ப்படிதல், செய் என்று சொல்வது கீழ்ப்படிதல். அப்போ கீழ்ப்படிதலில் விட்டுடுன்றதை கீழ்ப்படியணும். விடாமல் இருந்தியானா உனக்கு நெசவு, இங்கே நூலே இல்லைன்னா உனக்கு எப்படி நெசவு வரும்? ரட்சிப்பின் வஸ்திரம் வராதில்ல, கந்தையாக இல்லை இருக்கும். அப்புறம் உடுத்தினாருன்னா நிர்வாணமாக இருப்போம். என்ன இருக்கும் சரீரத்தை மூடுறதுக்கு? ஏன் நம்ம பாவம், நம்ம விடலை. விட்டுருன்னு சொன்னதை என்ன செய்யலை, நம்ம விடலை. சரீரம் அப்படியே வந்து நிர்வாணமாக இருக்குது, அவமானத்தை காட்டிகிட்டு இருக்குது. இதை செய்யின்னு சொன்னார், அதையும் செய்யலை. ஏதோ கந்தையாவது கட்டி விடலான்னு பார்த்தா ரெண்டையுமே செய்யலை. விடுன்றதையும் நீ விடலை, செய்யன்றதையும் செய்யலை. உனக்கு கந்தை கூட வரல. அறையம் மூடுறதுக்காவது ஒரு கந்தை வருமானு பார்த்தா அது கூட இல்லை. நிர்வாணமாக இருப்ப. நிர்வாணிகள், சாத்தான் நிர்வாணி. நிர்வாணியோடு நாம் சேர்ந்துருவோம். சாத்தான் எங்கே இருக்கிறானோ ஏரி நரகத்தில், அங்கே தான் நாம் இருப்போம். வஸ்திரம் வேணுமா வேண்டாமா? ரட்சிப்பின் வஸ்திரம் வேணுமா வேண்டாமா? விட்டுடுன்னு சொல்கிறத வந்து விட்டாதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லை, அந்த விட்டுறது வந்து விடுவது கீழ்ப்படிதல். அதுக்கு இயேசுவின் ரத்தத்தை ஊற்றிடுறாரு. என்னை பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம்ல இவ்வளோ நாள். மகளை விட்டுரு, மகனை விட்டுரு, நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. ஆனால் விட்டுட்டா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிஞ்ச பிறகு சுத்தம் பண்ணணும்ல. அப்போ இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி சுத்தம் பண்ணுவார். அந்த கீழ்ப்படிதல் தான் தங்கமாய் மின்னுமா. அதுக்கு பிறகு இதை விட்டுட்டா அப்போ நான் என்ன செய்யணும்னா அவர் செய்ய வேண்டியதை சொல்லி கொடுக்குறாராம். அதை செய்ய வேண்டியதை நான் செய்தால் அது கீழ்ப்படிதல். இது வரைக்கும் செய்யாமல் இருந்தேன்ல, அதனால் இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி செய்யாததுக்கு என்னை பரிசுத்தப்படுத்துகிறாராம். அப்போ நான் செய்ய ஆரம்பித்தா அது எனக்கு ரட்சிப்பின் தங்க நூல், தங்க வஸ்திரம். எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட இயேசுவின் இரத்தமும் மன்னிப்பினாலும் செய்யப்பட்ட தங்க வஸ்திரம். இயேசுவின் இரத்தமும் இயேசுவின் மன்னிப்பும் எனக்கு தங்க வஸ்திரத்தை தயாரிக்கணும்னா அது ரட்சிப்பின் வஸ்திரம். அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சாதான் நடக்கும். விடுன்றதை விட்டுடணும், செய் என்பதை நான் செய்யணும். ரெண்டும் யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்குது. விடுன்றதை நம்ம விடுறது நம்ம கையில் இருக்குது. செய் என்று சொல்வதை நம்ம செய்ய வேண்டியது நம்ம கையில் இருக்குது. இது ரெண்டும் இருந்தால் தான் கிறிஸ்து ரத்தத்தில் அபரிமிதமாக இருக்கிறாரு. அப்படியே மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தங்க வஸ்திரமாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை மாற்றி நம்மை தங்க வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்திலையும் கீழ்ப்படிந்ததுக்கு பேர் நீதி, நீதியின் சால்வையினாலே நம்மை பரிசுத்த வெண்மையான வஸ்திரத்தினாலே நிரப்பி பரலோகத்தில் கொண்டு போய் வச்சுருவாராம். அப்போ நிர்வாணம் தெரியுமா? என்ன அழகு!
என்ன அழகு! பார்க்குறவங்க சொல்லுவாங்களே, என்ன அழகுயா, இந்த அம்மா என்ன அழகு, இந்த ஐயா என்ன அழகு, இவங்க என்ன அழகாக இருக்கிறாங்க. அது யாரால் நெசவு செய்யப்பட்டது? கர்த்தரால் நெசவப்பட்டது. அவர் இரத்தத்தினாலும் அவருடைய மன்னிப்பினாலும் நெசவு செய்யப்பட்டது. அதற்கு நான் விடுன்னு சொன்னதை நான் விட்டு கீழ்ப்படிஞ்சேன். கீழ்ப்படி செய் என்று சொல்லுகிறதை செய்து கீழ்ப்படிஞ்சேன். அதுக்கு எனக்கு கர்த்தர் தங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை எனக்கு கொடுத்து அழகுபடுத்தியிருக்காரு. பூமியில் யாராலும் அதை அப்படி நெசவு பண்ணவே முடியாது. பூமியில் யாரும் நெசவு பண்ணவே முடியாது. ஆமாம், அது பரிசுத்த தங்க வஸ்திரம். அதை யாரும் செய்ய முடியாது. சரி, சங்கீதம் 45 அதில் தானே வாஸ்தவம், தகப்பனை மறந்துறேன்னு. பார்க்கலாம், அடுத்த முறை கர்த்தருடைய கிருபையில் ஜீவனை கொடுத்து நம்ம இங்கே தேவனுடைய சமூகத்தில் கூடணுன்னா கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஏன்னா அது அனுதினமும் நம்ம என்ன செய்துகிட்டே இருக்கணும், மனசில் வச்சு பயிற்று வச்சு கொண்டே இருக்கணும் நம்ம. சரியா? 13:45 ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. ஆமேன். அந்த வஸ்திரத்தை உடுத்தின பிறகு நீங்கள் யார் ஆயிடுறீங்களா? ராஜகுமாரத்தி. ஆணோ ராஜகுமாரத்தி தான், பெண்ணோ ராஜகுமாரத்தி தான். ராஜகுமாரன் கிறிஸ்துவாகிய மணவாளன், அவர் ஒருத்தர் தான். அவளை உள்ளாக மகிமை, மன்னிப்பின் மகிமையினால் தரிப்பித்து அவளுடைய உடை பொற்சரிகையாக இருக்கிறது. கிறிஸ்துவின் மன்னிப்பு, இயேசுவின் ரத்தம், 2 நாள் நெசவு செய்யப்பட்ட பொற்சரிகையின் வஸ்திரம். எதனால் அது செய்ததுன்னா, நான் விடுன்னு சொல்கிறத விட்டு கீழ்ப்படிஞ்சதுனாலேயும், செய் என்று சொல்வதை செய்து கீழ்ப்படிஞ்சதுனாலேயும் எனக்கு இந்த வஸ்திரத்தை உடுத்திருக்கேன். இதுக்கு என்ன பாத்திரவானாக்குங்க ஆண்டவரே. இந்த வஸ்திரத்தை தரிச்சாதான் நான் யாருடைய பிள்ளையாக இருப்பேன்? கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பேன். ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்ணலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சரி, அடுத்த வசனம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஆமாம், இது வரைக்கும் யார் பிதாவாக இருந்தால் சாத்தான். இப்போ பிதாவுக்கு புத்திரர் பிள்ளைகளாக மாறுறோம். என்ன செய்யணும்னு சொல்கிறாரு? சத்ருவை சிநேகின்னு சொன்னால் நன்மை செய். அவன் உன்னை பகைக்கிற மாதிரி நீ அவனை பகைக்காத. அவன் உன்னை சாபம் போடுற மாதிரி நீ என்ன பண்ணாத, சாபம் போகாது. உனக்குள்ளே நான் வாயில் வார்த்தையும் பட்டயத்தையும் வச்சுருக்கேன். இயேசுவின் நாமத்தினால அவன் செய்கிற காரியங்கள் நாசமாய் போக கடவுதுன்னா சாத்தானுடைய கிரியைகள் நாசமாக போகுது. சத்ருவும் உன்னிடத்துல இச்சகம் பேசி சமாதானம் பண்ண வருவான். ஆகையினால சத்ருவை சிநேகின்னு சொன்னால் அவன் செய்கிற மாதிரி நீ செய்யாத, அவனுக்கு நன்மை செய். சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. உன்னை நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமாக போவ அப்படின்னு சொன்னாலும் நீ நல்லா இருப்ப, நீ நாசமாக போக மாட்ட. சொல்கிறது கஷ்டம்தான்,
அவன் சொன்ன வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பலிக்காமல் நாசமாகி போ. அவன் சொன்ன வார்த்தைகள் பலிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாசமாகி போன்னு சொல்லிவிட்டு நீ நல்லாரு, நீ ஆசீர்வாதமாக இருன்னு சொன்னால் அவன் தான் சபிக்கிறவனாக இருக்கானே சாத்தானா. அந்த ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் அசுத்தத்துக்குள்ளே போய் இருக்குமா? அது திரும்ப நமக்குள்ளே வந்துடும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆசீர்வாதம் நமக்கு வர்றதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ நல்லாரு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வந்து சேர்ந்துருவோம். சரி, அடுத்தது பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. பகைக்கிறாங்க, இவங்க நல்லதே இருப்பார்கள், நல்லவே இருக்கக்கூடாது, இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, பூமியில் இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, பிச்சை எடுக்கணும், அது என் கண் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் எண்ணங்கள் நாசமாகி போ என்று கட்டளை கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்கள் எண்ணங்கள் நாசமாகி போ என்று கட்டளை கொடுக்குறேன். அதே நேரத்தில் அவங்க குறைப்பட்டுட்டாங்க, ஏதோ நஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு தேவைன்னு கேட்குறாங்க, என்கிட்ட இருந்தால் ஒன்று எடுத்து கொடுக்குறேன். நன்மை செய், நன்மை செய். உன்கிட்ட இருந்ததானா ஒன்று எடுத்து கிள்ளி எடுத்து கொடு, மொத்தத்தையும் கொடுக்காத. என்ன செய்? கிள்ளி எடுத்து ஒன்று கொடுக்கணுன்னா நன்மை செய். நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்துகிறவர்கள் எப்போவும் வந்து இன்னும் இவன் உயிரோடு இருக்கானே, இன்னும் இவன் உயிரோடு இருக்கிறாளேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அதனால் துன்பப்படுத்துகிறதுக்கு எது நமக்கு வந்து சேரணுமோ அதெல்லாம் சேராதபடி தடை பண்ணுவாங்க. அதையும் வந்து என்னை நிந்திக்கிறாங்க, நாங்கள் நன்மை பெறக்கூடாதபடிக்கு தடை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் நாசமாய் போக கடவுது இந்த காரியம் சொன்னால் கர்த்தர் அப்படியே செய்வாராம். அப்போ நம்ம என்ன செய்வோமா? அவங்கள நிந்திக்க மாட்டோம், துன்பப்படுத்த மாட்டோம். அப்படி செய்கிறதுனால நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருப்போமா? இதை செய்யின்னு சொல்லியிருக்கார் கர்த்தர். செய்யாதேன்னு சொன்னது வந்து சாத்தானுடைய தவப்பன், உனக்கு சாத்தான் தவப்பன், அவன் காரியத்தை செய்யாதேன்னு சொன்னார். அதை அப்படியே நம்ம விட்டுட்டோம், அது கீழ்ப்படிதல். இதை செய்யின்னு சொல்லியிருக்காரு, இதை செய்தோன்னா அது செய்யின்னு சொன்னதுக்கு நம்ம செய்தோன்னா கீழ்ப்படிதல். ஏன்னா அழகாக ரெண்டும் வந்துருச்சு பார்த்திங்களா? அப்போ யாருக்கு பிள்ளைங்க? நம்ம பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்போம். என் பிதா கர்த்தர், அவருக்கு நான் பிள்ளை. அந்த பாக்கியத்தை கொடுத்து என்னை இந்த பூமியில் வாழ்ந்து அவருக்கு மகிமையுள்ள சாட்சியாக வைப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நேர்த்தியாய் நாங்கள் வாழ வேண்டியதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர் தகப்பனே. உம்முடைய பட்டயங்கள் எங்கள் வாயிலும் உள்ளத்திலும் நாவிலும் இருக்க கடவுது. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தை ஜீவன் இயேசுவின் இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதமாக இருக்க கடவுது. சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கு ஒரு முறை சொன்னீர், பரலோகத்தில் உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுற, ஒரு வீடு கட்டுறேன்னு சொன்னீர். இப்பொழுது சொல்லியிருக்கிறீர், உனக்கு பரலோகத்துக்கு வர்றதுக்கே உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் வேணும். அதை நெசவு பண்ணிகிட்ருக்கிறேன். உனக்கு பரலோகத்தின் வஸ்திரம், போகிறதுக்குரிய தகுதியான வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு வேணும்னா உன் தகப்பன் வீட்டை மறந்துரு. அவனுடைய குணநலன்களை எல்லாம் நீ வாங்கிட்டு வந்திருக்கே, எல்லாத்தையும் மறந்துரு. உன் பரமபிதாவின் குணத்தை தரித்துக்கொள். அப்பொழுது உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரமாகிய பொற்சர்கையினாலே நெசவு செய்யப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் உனக்கு கொடுக்கப்படும். இந்த வஸ்திரத்தினாலே நிரப்பப்பட்ட பிறகு தான், அலங்கரிக்கப்பட்ட பிறகு தான் பரலோகத்திலே கர்த்தர் உனக்காக கட்டியிருக்கிற வீட்டில் போய் வாழ முடியும்னு சொன்னீர். இந்த ரெண்டுக்கும் எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை இழந்து போகாதபடி பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்கள் பரிசுத்தர் என்பதனாலே எங்களுக்கு இல்லை, அடுத்தவங்களுக்கு இல்லை. ஆண்டவரே, அடுத்தவனுக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்கும், அந்த மாதிரி எண்ணங்களே எங்கள் எல்லாரிடத்துலேருந்து அழிச்சு போட்டுருங்க. எனக்கு வேணும் முதலாவது, அடுத்தது என்னுடையவர்களுக்கு வேணும், என்னை பகைக்கிறவங்களுக்கும் வேணும், என்னை சபிக்கிறவங்களுக்கும் என்னை
விரோதிக்கிறவர்களுக்கும் என்னை நிந்திக்கிறவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் வேணும் சுவாமி. இந்த பாக்கியத்தை கொடுங்க. ஏன்னா எங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நீர் ரத்தத்தை சிந்திருக்கிறீர். பூமியில் ஒருத்தருக்காக தான் இல்லை, எல்லாருக்காகவும். எல்லாரும் இந்த ரட்சிப்பை பெற்று வாழ்ந்து பாக்கியவதிகளும் பாக்கியவான்களுமாக இருக்க நீர் சிந்தின ரத்தம் அத்தனை பேருக்கும் ஜெயகீர்த்தியை கொடுப்பதாக உம்முடைய கரத்தில் கொடுத்துட்டோம் சுவாமி. நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி நித்திய ஜீவன் பரியந்தமும் நீர் வந்து உம்முடைய ராஜரீகத்தை அமைக்கும் பரியந்தமும் காத்துக்கொள்வீராக, எங்களை வழி நடத்துவீராக. துவக்கத்திலே எங்கள் கையை நீட்டி உங்கள் கையில் கொடுத்துட்டோம், எங்களை நீர் நடத்தோன்னு. சத்திய வழியிலும் நீதியின் பாதையிலும் நடத்துங்க. சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க, ஆரோக்கியம் கொடுங்க, தீர்காயுசை கொடுங்க, சர்வாங்கத்தில் சுகம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவரை கொடுங்க, ஜீவனை கொடுங்க, நித்திய ஜீவனை கொடுங்க. கடனெல்லாம் அடைச்சி போடுங்க. கடன் இல்லாத பரிசுத்த வாழ்வு வாழ கிருபை செய்யுங்க. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிங்க. உம்முடைய நாமம் எங்களிலும் எங்கள் மூலமாக மகிமைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். நடத்தும் சுவாமி. ஜெய கிறிஸ்து உம்முடைய ஜெயக்கொடி யெகோவா நிசியே, உம்முடைய ராஜரீகத்தில் ஜெயக்கொடி நாட்டப்பட்டிருக்குது. அந்த கொடியின் அடியில் உம்முடைய தலைமையில் நாங்கள் வாழ்ந்து வளம் பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க கிருபை செய்வீராக. எங்களை விட்டு நீங்காமல் இருப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. திரும்பவுமாக உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் இப்படி கூடி வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பரியந்தோ சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புவிக்கிறேன், பொறுப்படுத்தி காப்பீராக. இந்த எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். God bless you all.